நாம் தலைமுடங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்விலே ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் எங்களை தள்ளி விடாமல் எங்கள் மீது பொறுமையாக இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இப்போது இந்த ஆராதனை வேளையை ஆசீர்வதியும். உம்முடைய திருக்கரத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தும் ஆண்டவரே. பாடல் வேளை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆண்டு நடத்த வேண்டுமா எண்ணிக்கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு இன்னும் அதிகமாக நாங்கள் சுத்திகரிக்கப்படவும், இன்னும் அதிகமாக உமக்குள்ளே ஓங்கி வளரவும் எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மீட்பெச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் எங்களும் பரலோக பிதாவே, ஆமென். நாம் முதலாவதாக பாடல் எண் 173வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 173. நம் கண்மலையானவர், நம்மை காக்கும் தெய்வம், வல்லமை மாட்சிமை நிறைந்த நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி ஆராதித்து இந்த பாடலை நாம் பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீர்.
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. 208வது பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 208. நாம் கர்த்தரை விசுவாசிக்கிற நாம் எந்த சூழ்நிலையும் பதறுவதோ கலங்குவதோ கர்த்தரின் சித்தம் அல்ல. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவர் நம்மை அழைத்த ஆண்டவர், நம்ம உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அப்படிப்பட்ட அவருடைய உண்மையை எண்ணி நம் விசுவாசத்தின் அறிக்கையாக இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை என்ற பாடல். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் நாம் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையாலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய்
விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே, தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார், தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன் ஏகிடுவாய், விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன் ஏகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. 772வது பாடல், 772வது பாடலை நாம் பாடுவோம். நாம் மாசில்லாத ஒரு மனம் வேண்டும் என்பதே ஒரு உண்மை கிறிஸ்தவரின் ஒரு ஏக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஜெப ஆவியோடு உள்ள ஒரு பாடல். இந்த பாடலை உணர்ந்தவர்களாய் மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா என்ற இந்த பாடலை பாடுவோம். மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, ஆசை மேல் ஆசையாய் வாஞ்சிக்கின்றேன் தாரும் ஐயா. மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன் அடியோடனை மாற்றும் ஐயா. மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன் அடியோடனை மாற்றும் ஐயா. எண்ணத்தில் உண்மை வேண்டும், இதயத்தில் தூய்மை வேண்டும், எண்ணத்தில் உண்மை வேண்டும், இதயத்தில் தூய்மை வேண்டும், அக்கினியின் ஜுவாலை வேண்டும், புலன்கள் மேல் வெற்றி வேண்டும், வாழ்வெல்லாம் உம்மழகு மங்காமல் விளங்க வேண்டும், மனிதரெல்லாம் என்னில் உம்மை நாள்தோறும் காண வேண்டும், மனிதரெல்லாம் என்னில் உம்மை நாள்தோறும் காண வேண்டும். மாசில்லா மாசில்லா
மனம் வேண்டும் ஏசையா, ஆசை மேல் ஆசையா வாஞ்சிக்கின்றேன் தாரும் ஐயா. மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன் அடியோடனை மாற்றும் ஐயா. மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன் அடியோடனை மாற்றும் ஐயா. விசுவாச தைரியம் வேண்டும், ஆசையை அடக்க வேண்டும். விசுவாச தைரியம் வேண்டும், ஆசையை அடக்க வேண்டும். சிலுவையை சுமக்க வேண்டும், தேவ பயம் நிரம்ப வேண்டும். நித்தமும் சத்தத்தை வாஞ்சிக்கும் செவிகள் வேண்டும். தேவ சித்தம் செய்திடவே ஆவல் நிரம்ப வேண்டும். தேவ சித்தம் செய்திடவே ஆவல் நிரம்ப வேண்டும். மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, ஆசை மேல் ஆசையாய் வாஞ்சிக்கின்றேன் தாரும் ஐயா. மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன் அடியோடனை மாற்றும் ஐயா. மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன் அடியோடனை மாற்றும் ஐயா. நன்னடத்தை உறவில் வேண்டும், நாணயமென் செயலில் வேண்டும். நன்னடத்தை உறவில் வேண்டும், நாணயமென் செயலில் வேண்டும். நல்லொழுக்கம் பண்பில் வேண்டும், நாவடக்கம் பேச்சில் வேண்டும். மகிழ்ச்சி பெற்றே மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும். நண்பர்களை திரளாக உம்மண்டை சேர்க்க வேண்டும். நண்பர்களை திரளாக உம்மண்டை சேர்க்க வேண்டும். மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, ஆசை மேல் ஆசையாய் வாஞ்சிக்கின்றேன் தாரும் ஐயா. மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன் அடியோடனை மாற்றும் ஐயா. மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன் அடியோடனை மாற்றும் ஐயா. விசுவாச தைரியம் வேண்டும், விசுவாச தைரியம் வேண்டும், ஆசையை அடக்க வேண்டும். விசுவாச தைரியம் வேண்டும், ஆசையை அடக்க வேண்டும். சிலுவையை சுமக்க வேண்டும், தேவ பயம் நிரம்ப வேண்டும். நித்தமும் சத்தத்தை வாஞ்சிக்கும் செவிகள் வேண்டும். தேவ சித்தம் செய்திடவே ஆவல் நிரம்ப வேண்டும். தேவ சித்தம் செய்திடவே ஆவல் நிரம்ப வேண்டும். மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, ஆசை மேல் ஆசையாய் வாஞ்சிக்கின்றேன் தாரும் ஐயா. மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன் அடியோடனை மாற்றும் ஐயா. மாசில்லா மாசில்லா மனம் வேண்டும் ஏசையா, வாஞ்சையோடு கெஞ்சுகிறேன் அடியோடனை மாற்றும் ஐயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நின்று எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மை ஆண்டவரை விட்டு பிரித்திருக்கக்கூடும். ஆனால் அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் என்றும் நமக்கு இருக்கிறபடினால் அவர் எப்பொழுதும் அவர் கிருபையை அளித்து நம்முடைய சத்தியத்தின் பாதையில் நடக்கும்படியாய் நம்மை அழைக்கிற அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அதை எண்ணி ஒவ்வொருவரும் அவர் ஆண்டவரை ஒவ்வொரு விதமாக ருசித்திருப்போம். அவர் அன்பை ஒவ்வொருவரும் நம் ருசித்த வண்ணமாக ஆண்டவரை துதித்து ஆராதித்து நன்றி செலுத்தி நம்ம எல்லோரும் ஏகமாய் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, ஒருபோதும் எங்களை கைவிடாத நம்முடைய கரத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன எங்களுடைய ஆண்டவர்,
எங்களோட எப்பயுமே இருக்கிறீங்களே அதற்காக நன்றி. ஒருபோதும் எங்களை கைவிடுகிறதில்லையே அதற்காக நன்றி. ஒரு வழி விலகும் பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையால் எங்களை சிச்சிக்கிறீங்களே அதற்காக நன்றி. உமக்கு பிரியமாய் நடப்பதை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நோக்கமாய் கொண்டிருக்கிற எங்களுக்கோ ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தந்து ஆண்டவரே எங்களை சிச்சிக்கிறீங்க. நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியினால் அபிஷேகிக்கிறீங்களே அதற்காக நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் கைவிடாமல் ஆண்டவரை மட்டும் நடத்தி வந்தீங்க. கடந்து வந்த பாதையில் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. உடைய அன்பிற்காக நன்றி. உடைய ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களை நிற்பதற்கு தகுதிப்படுத்தினீரே அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. எங்களுக்காக திறந்து வைத்த அந்த புதிய பாதைக்காக நன்றி. எங்களுக்காக வழிவகுத்த இந்த புதிய மார்க்கத்திற்காக நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. எப்பொழுதும் கிருபாசனத்தை அண்டை வந்து எங்களை சேரும்படியாக எங்களுக்கு வழி திறந்து வச்சிருக்கிறீங்களே அதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். Praise you Father for your goodness in our life. Thank you Lord Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நம்ம எல்லோரும் சுருக்குமாய் ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். இந்த பூமியில் நாம் வாழுகிற இந்த விசுவாச ஓட்டத்தில் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிற அறிவு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா அநேக நேரம் இந்த உலகத்தில் நம்ம வெளியே இங்கே சபையில் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம உலகத்துக்குள்ளார போகக்கூடிய சூழ்நிலையில் வருது. அப்போ அங்கே போகும் பொழுது நம்மளுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கிறது, மற்றவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம எச்சரிப்பாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 5வது அதிகாரம். பூமியில் ஏதாவது சஃபரிங்ஸ், ஏதாவது பாடுகளோ துன்பங்களோ வந்துருச்சுனாலே கடவுள் என்னை நேசிக்காதனால தான் இப்படி வருதோ, அப்படின்ற கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரோ, இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் அந்த உலகத்தில் அஞ்ஞானிகளுக்கு இருக்கக்கூடும். ஆனால் நமக்கோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்பொழுது நாம் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி உண்டு. அது என்னன்றது நம்ம இதில் பார்ப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 7வது வசனத்தில், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ நம் கவலையை எடுத்துகிட்டு நமக்கு ஒரு சூழ்நிலையை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது அப்படின்னா, அந்த கவலைகளை எடுத்து நம்ம உள்ளத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளத்தில் இருக்க சந்தோஷத்தை இழந்துருவோம். நம்ம இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவர்களாக ஒரு அம்பாசிடர் கர்த்தரை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல நிற்கிற இடத்த விட்டு நம்ம அகன்று போயிட முடியும், ஒளியாக இருக்க முடியாமல் போயிடும். அப்போ நம்மை விசாரிக்கிற நம்முடைய அன்புள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடியால் அவர் மீது நம்மளை கவலைகள் எல்லாமே வைத்து விட வேண்டும். அப்போ 8வது வசனத்தில், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா பிசாசானவன் எதிராளி ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது எல்லா இதுலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பவுலுமே வந்து எபேசியரில் சொல்லுவார், நம்ம அந்த அந்த வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆர்மர் ஆஃப் காட் அப்படின்னு தரித்து கொள்றதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். அது என்னென்னா எபேசியர் 6ல் 16வது வசனத்தில் சொல்லுவார், பொல்லாங்கன் ஏயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகியும் நில்லுங்கள் அப்படின்றது. அப்போ விசுவாசங்கிறது நம்ம எல்லா சூழ்நிலையில் கடந்து போகும் பொழுது ஒரு முக்கியமான நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆஸ்பெக்ட், நம்ம பயங்கரமான ஒரு ஆர்மர் ஆஃப் காட். அது வந்து ஒரு வெப்பன் போல் நமக்கு வந்து அது இல்லாத பட்சத்தில் பிசாசு எப்படா இவங்களை வந்து கவலைகள்னால எல்லாருக்குமே எல்லா சூழ்நிலையிலையும் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வச்சு கவலை கொள்ள வைக்க பிசாசுனால கூடும். அது சின்ன கவலையாக இருக்கலாம், பெரிய கவலையாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் கவலை வரும் பொழுது இவனை தோற்கடிக்க முடியும்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் நம்ம ஷீல்டு அப்படி நம்ம வந்து அந்த அந்த விசுவாசம் என்னங்கிற ஒரு ஷீல்டை நம்ம எப்பொழுதுமே கையில் வச்சுருக்கிறதில்ல உறுதியாக நிற்கணுன்றதை சொல்லும்படியாக நம்ம தான் 8வது வசனத்தில் தெளிந்த புத்தி உள்ளார நம்ம இருக்கணும், விழித்திருக்கணும். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
அடுத்து 9வது வசனத்தில் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போ எல்லா சூழ்நிலைகளும் கவலை துன்பங்கள் எல்லாம் ஒரு கொண்டு வருகிற சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா நான் எதில் உறுதியாக நிற்கணுன்றதில் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்கணும். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நின்னோம் என்றால் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்றது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா சகோதரர்களுக்குமே எல்லா ஒரு காரியங்கள்லையுமே இந்த மாதிரி பாடுகள் அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலையில் வரும். அது காமனான ஒரு காரியம். ஆனால் இந்த சூழ்நிலைகளில் நான் விசுவாசத்தை காத்து கொண்டு நான் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய பங்குன்றதை நம்ம ஆழமாக விசுவாசிக்கணும். ஏன்னா இந்த சூழ்நிலைகள் பவுல் 2 கொரிந்தியரில் சொல்லுவார், இந்த லேசான உபத்திரவம்னு சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம லேசான உபத்திரவங்கள் எல்லாமே எனக்கு நித்திய கனமகிமையை கொண்டு வந்து சேர்க்கிறதா இருக்கிறது. ஏன்னா அடுத்த வசனத்திலேயே நம்ம பார்க்க முடியும், ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் 10வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற அப்படின்றது. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம ஆண்டவர் பிதா நம்மளை அழைச்சி நம்ம எப்படி எதுக்காக அழைச்சிருக்கிறார் அப்படின்னா, நான் நித்திய மகிமைக்கு அழைக்கப்பட்டவன். நான் என் நிமித்தம் எனக்கு இந்த சூழ்நிலையில் வரது நிமித்தம் நான் ஆண்டவருக்கு என்னுடைய பிதாவுக்கு நித்திய கணம் நித்திய மகிமையை நான் சேர்த்து கொண்டே இருக்கணுன்றது கிறிஸ்துவின் பிதாவின் சித்தமாக இருக்கின்றத இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே அப்படின்றது. அப்போ எல்லா கிருபையும் நமக்கு அளிக்க அந்த சூழ்நிலையில் பவுல் சொல்லுவார், தனக்கு பலவீனங்கள் வரும்பொழுது சொல்லுவார், அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த முள்ளை குறித்து சொல்லுவார், இந்த முள் என்னை விட்டு அகன்று போகட்டும்னு சொல்லி 3 தடவை போய் ப்ரேயர் பண்ணுவார். ஆனால் ஆண்டவரோ என்ன பதில் சொல்லுவார்னா, நான் என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுவார். அதை சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்போ என்ன சொல்லுவார்னா, என்னுடைய பலவீனங்களில் நான் எனக்கு மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்லுவார். அப்போ என்னுடைய பலவீனங்கள் இருந்தாலும் எனக்கு அதையும் காட்டிலும் மேலான ஒரு கிருபையை எனக்கு கர்த்தர் எனக்கு தரதுனால அந்த பலவீனத்தில் நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுவார். அப்போ இந்த காரியத்தில் சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அப்படின்றது. அப்போ இது லேசான உபத்திரவம்னு சொல்லி அங்கே பவுல் சொல்கிறாரு, இங்கே சொல்கிறாரு, உங்கள் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். கடைசியில் என்ன இருக்குன்னா, ஹி வில் செட்டில் யூன்னு இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் நிலைநிறுத்துவாராக அப்படின்றது. நம்ம எல்லா சூழ்நிலையும் கடந்து போது சில சமயம் ஒரு பலவீனத்தில் சோர்ந்து கூட நம்ம உட்காந்துருந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே நம்மளை கைவிடுகிறது கிடையாது. அந்த சூழ்நிலையில் நம்ம விசுவாசத்தை இழந்துடாமல் ஆண்டவர் மேலே கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தை கையில் எப்பொழுதுமே நான் ஏந்தி இருக்கும் பொழுது, அந்த அக்னி ஆஸ்திரங்கள் என்னை நோக்கி வரும் பொழுது நான் எப்பொழுதும் அதில் வெற்றி கொள்ள முடியும். கடைசியில் ஆண்டவர் நம்மளை நிறுத்துகிறது, ஒரு நிலை நிறுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நடத்துகிறார். சிமிர்னா சபைக்கும் ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த சிமிர்னா சபை நான் நிறைய உபத்திரவங்களை கடந்து சென்ற ஒரு சபை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது தான் சிமிர்னா சபைக்கு எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ அதில் 9வது வசனத்தில், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எனக்கு நடக்கிற சூழ்நிலைகள் எனக்கு ஏதோ உபத்திரவங்களோ துன்பங்களோ வரது நிமித்தம் கர்த்தர் என்னை அன்பு கூறலைன்னு அர்த்தம் கிடையாது. அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். ஏன்னா விசுவாசம் என்பது எப்படின்னா, காணப்படாதவைகள் தான் விசுவாசம். ஏன்னா அந்த லேசான உபத்திரவம்னு சொல்லி பவுல் சொல்லும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா, காணப்படுகிறவைகள் எல்லாமே அனித்தியமானவை, காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்னு சொல்லி அந்த அடுத்த அதிகாரத்தில் சொல்லுவார், வி டு நாட் வாக் பை சைட் பட் பை ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்மளுடைய பார்வையில் நம்ம விசுவாசிக்கிற எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா, ஒரு நித்திய கனமகிமைக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட இது ஒரு பாத்திரம், என்னை வேல்யூ பண்ணி நான் இந்த பாத்திரத்தை இவனுக்கு கொடுத்தா எனக்கு நித்திய கனமகிமை எனக்கு மகிமை உண்டாகும்னு சொல்லி என் பிதா எனக்கு தந்த பாத்திரத்தில் நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறது போல் நாங்கள் உபத்திரவத்தில் அவர் பிரியப்படுவார். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். இந்த சூழ்நிலைகளில் நான் கர்த்தரை போல மாறக்கூடிய பிதாவின் தேவ சாயல் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே நான் போவேன் அப்படின்ற நான் காணப்படாத எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அதுதான் அந்த விசுவாசம். இது எனக்குள்ளார ஆழமாக எனக்குள்ளார பதிய உலகத்தில் இங்கே காண்கிற ஒரு காரியம், காண்கிற ஒரு உபத்திரவம், என் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு உபத்திரவத்தை நிமித்தம் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். ஏன் அப்படின்னா நான் காணப்படாத விசுவாசத்தினால நடக்கிற ஒரு காரியத்தில் நடக்கிற ஒரு பாதையில் நிற்கிறனால இதுக்கு எனக்கு எல்லாத்துலேயுமே ஒரு இட்டர்னல் க்ளோரி இருக்குது, எனக்கு நித்திய மகிமை உண்டு. என் பிதாவுக்கு நான் மகிமை சேர்க்கணும்னு நான் வாழ்கிறேன். ஏன்னா என்னுடைய ப்ரேயர்லேயே நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணுறேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சூழ்நிலை, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு உபத்திரவம், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு துன்பம், இந்த துன்பம் எனக்கு வந்ததுனால கர்த்தர் என்னை
அன்பு கூறலன்னு கிடையாது. நம்ம யோபு சொன்னது போல் ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் உடையவனா நம்ம எப்படி என்ன சொல்லணும்னா, நான் போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை அவர் சோதித்த பின் நான் கடைசியில் எப்படி விளங்குவேன் அப்படின்னா, நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதைத்தான் நம்ம படித்த 1 பேதுருவில் படித்தது போல், கடைசியில் எல்லா சூழலும் என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், கடைசியில் என்னை என்ன பண்ணுவார்னா நிலைநிறுத்துவார். நான் கடைசியில் நான் சுத்த பொண்ணாக விளங்க செய்வார். நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக நான் நிற்பேன், ஆண்டவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்து எப்பொழுதுமே போயிடக்கூடாது. அப்போ இந்த 9வது வசனத்தில் நம்ம பார்க்கறது போல், நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உனக்கு உபத்திரம் வந்தது எனக்கு தெரியும், உபத்திரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்புறம் அடுத்து 10வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து இனிமேலும் உனக்கு பாடுகளை குறித்து நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறேன்னா, இனிமேலும் நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ பயப்படாதான்னு சொல்கிறார். முன்னாடியே நம்மளை வான் பண்ணுறார். ஆண்டவர் எப்பயுமே சர்ப்ரைஸாக எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு முதலே சொல்லிட்டார் நமக்கு. அப்போ இதுலேயும் அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உபத்திரவப்படுவீர்கள் ஆண்டவர் வார்த்தையில் வாயிலேருந்து வருதுன்னா, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம ஒரு ஹாஃப் கிறிஸ்டினாக வாழ்கிற, பேருக்கு கிறிஸ்தவனாக வாழ்கிறவன்ட்ட கேட்டால் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டால் கிறிஸ்து அன்பு இல்லாதவர்னு சொல்லிடுவான். ஆனால் ஆண்டவரை அறிஞ்ச ஒரு ஆண்டவர் இருதயத்தை அறிஞ்ச ஒருத்தவனுக்கு தெரியும், இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய கிருபையை நான் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய வல்லமை என் இடத்துல அதிகமாக புலப்பட முடியும், இந்த சூழ்நிலையில் நான் கர்த்தரை போல் அதிகமாக மாற முடியும், அதனால் இந்த சூழ்நிலை எனக்கு கொடுக்கப்பட்டது எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதை வரவேற்று ஏற்றுக்கொள்வான். அப்போ அதை சொல்கிறாரு, உங்களில் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே ஆண்டவர் நிற்கலை. எப்பொழுதுமே நமக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை வச்சிருப்பார் ஆண்டவர். பிதா இயேசு கிறிஸ்து எப்படி தனக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை வச்சு எல்லா பாடுகளையும் அனுபவிச்சுட்டு போனாரோ, நமக்குள்ளார என்ன சொல்கிறாருன்னா, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது நீ ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை என்பது. இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, மரண பரியந்தம் உண்மையாருன்னு சொல்கிறாரு. இது என்ன மரணம்னா, இந்த சரீரத்தில் வேணால் மரணம் ஏற்படலாம், ஆனால் 2வது மரணம்ன்றது அக்னி கடலில் தள்ளப்படுகிற அந்த மரணம். நான் ஜெயங்கொண்டு நான் வாழ்ந்தேன் அப்படின்னா, இஃப் ஐ எம் அன் ஓவர் கமர், நான் அந்த 2வது மரணத்து நிமித்தம் நான் பாதிக்கப்பட மாட்டேன், எனக்கு ஜீவ கிரீடம் இயேசு கிறிஸ்து எனக்கு போகிறாருன்ற அந்த ஒரு விசுவாசம் ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற ஒரு அழகான ஒரு பண்பு. இந்த எல்லா பாடுகளும் எல்லா காலம் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் இது எல்லாமே என்னுடைய தகப்பனுக்கு ஒரு கனத்தை ஒரு மகிமையை உண்டு பண்ண போகிறது. இந்த சூழ்நிலையில் எல்லாமே எனக்கு கர்த்தருக்கு ஒப்பாக என்னை மாறுகிற தேவ சாயலை அடையக்கூடிய ஒரு பங்காக எனக்கு தரப்போகிறது அப்படின்னு சொல்லி கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். இது ஏதோ சும்மா பேருக்கு படிச்சுட்டு போகிற கிடையாது. இதை தியானித்து பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் எனக்காக ஒரு ஜீவ கிரீடம் என்று எனக்கு இதை படிக்கும் பொழுது இந்த ஜீவ கிரீடம்ங்கிறது ஒரு மிஸ்ட்ரியாக தான் பட்டுச்சு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் கடைசியில் அங்கே போகிறப்ப நான் ஜீவ கிரீடம் தருவேன்னு சொன்ன என்னுடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். நான் இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த சூழ்நிலையிலையும் நான் எல்லாத்துலேயும் நான் ஜெயம் கொண்டு அதை நான் ஓவர் கம் பண்ணி போனேன் அப்படின்னா, எனக்கு கர்த்தர் கண்டிப்பாக ஜீவ கிரீடத்தை எனக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு பங்கு. ஆகவே இந்த சூழ்நிலையில் படித்தது போல் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல தெரிகிறான். அப்போ அந்த எபேசியர் 6 நம்ம படித்தது போல் அவன் அக்னி ஆஸ்திரங்களை எய்து கொண்டே இருக்கிறான். ஏன் அப்படின்னா, நம்ம ஷீல்டுங்கிறது நம்ம டேரெக்டாக நம்ம ஹார்ட்டை போய் பாதிச்சு நம்ம லைஃபையே இழந்துரும்படியாக, நம்ம விசுவாசம் இல்லைன்னா நம்ம விசுவாசம் தான் நமக்கு மூச்சு. அந்த விசுவாசத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அவன் கொண்டு வருகிற கவலை எல்லாத்தையும் நம்ம வாங்கி எல்லாத்தையுமே இருதயத்தில் வச்சு நம்ம பேரளவுக்கு தான் கிறிஸ்தவமாக இருப்போம். நடந்தவன் என்ன தான் உயிர் வாழ்ந்தாலும் நடைப்பிணமாக தான் அந்த உலகத்தில் நம்ம வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வது ஆண்டவர் சித்தம் அல்ல. ஆண்டவரை அறிஞ்சவர்களாய், ஆண்டவர் இருதயத்தை உணர்ந்தவர்களாய் நீ உபத்திரவப்படுவீர்கள் ஆண்டவர் சொன்னார்னா, என்னுடைய அன்புள்ள ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ அவர் அன்பினாலே என்னை ரசித்தார். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தான் எனக்கு தந்தார். பவுலை அழைக்கும் போதும் அவர் அப்படி தான் சொன்னார். என் நிமித்தம் அப்படின்னு சொல்லி அனனியாட்ட சொல்லும் பொழுது, அவர் என் நிமித்தம் நிறைய பாடுகள் அனுபவிக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே சுவிசேஷமாக தான் நமக்கு சொன்னார். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு கர்த்தர் கொடுக்கும் பொழுது, இது எனக்கு கர்த்தர் தந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது எனக்கு கர்த்தர் தந்த ஒரு வாய்ப்பு. நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் நான் அவரை போல மாறும்படியாகவும் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முறை நான் பரலோக பொக்கிஷங்களில் படிக்கும் பொழுது கேட்ட பொழுது ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கேட்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம ஒரு பூத்தோட்டத்தை போல் இருந்து, இந்த கான்டெக்ட் இப்படி தான் நான் புரிஞ்சுருந்தேன். ஒரு பூத்தோட்டத்தை போல் இருந்து, அந்த பூத்தோட்டம் எனக்கு என்னுடைய தோட்டத்துக்கு ஒரு புயலோ ஒரு எதுவோ வருது, நான் எல்லாத்தையுமே அது வரவேற்கும்.
கண்டிப்பாக நீ வா, என்னுடைய தோட்டத்துக்கு வந்து என் புயலை போல் என்னை அடித்து தாக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் அப்படின்னா கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் இந்த சூழ்நிலைகளில் நீ வரும்பொழுது அதை கூட அவர் இன்வைட் பண்ணுவார். எப்படி பவுல் வந்து அந்த இடத்துல என்னுடைய பலவீனத்தில் நான் மேன்மை பாராட்டுறேங்கிறாரு, ரோமரில் என்னுடைய உபத்திரவங்களில் நான் வந்து மேன்மை பாராட்டுறது போல் சொல்கிறாரு. இது எல்லாமே ஏன் சொல்கிறாருன்னா, ஹி ஹஸ் அண்டர்ஸ்டுட் ஒன் சீக்ரெட். அதில் வந்து ஒரு மிஸ்ட்ரியும் அந்த ரகசியத்தையும் அவர் தெரிஞ்சிருந்தார். இந்த சூழ்நிலைகளில் கர்த்தருடைய வல்லமையை நான் பார்க்க முடியும், இந்த சூழ்நிலைகளில் அதிகமாக கர்த்தருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு உண்மையை அவர் தெரிஞ்சிருந்ததுனால எல்லாத்தையுமே அவர் வரவேற்கும் வண்ணமாக அவர் கர்த்தருடைய இருதயத்தை அறிஞ்சவரா, கர்த்தரை இருதயத்தை உணர்ந்தவரா அந்த இடத்துல வரவேற்றார் எல்லாத்தையும். இப்படிப்பட்ட ஒரு இருதயம் உடையவராக நம்ம ஒவ்வொருவரும் வாழவும், எந்த சூழ்நிலையிலையும் கவலையை கொண்டு வச்சிடாதபடி நம்ம விசாரிக்கிறவர் இடத்துல நம்ம எல்லா கவலைகளையும் இறக்கி வச்சுட்டு கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி அவர் இடத்துல நம்ம கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் அவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழவும் ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். நான் கேட்ட வார்த்தைகளுக்கு ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு ஸ்ட்ராங் ஒரு டிவைடு, ஒரு பெரிய ஒரு பிரிவினையை நாம் பார்க்க வேண்டுமென்றால் இது போன்ற வசனங்கள் தான். இந்த உலகத்தில் இந்த வசனங்களை வாசிக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பிசாசான் சிங்கம் போல, அவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி திரிகிறான் என்பதோடு அவர்கள் நிறுத்தி கொள்வார்கள். ஏதோ ஒரு துன்பம் வந்துவிட்டால் என்னைத்தான் அது கவிழ்க்க வந்திருக்கிறான், என்னை அவன் அபகரிக்க வந்திருக்கிறான், இந்த குறிப்பிட்ட ஒரு கஷ்டம், என் வீட்டில் உள்ள ஒரு நஷ்டம், என்னுடைய பிஸ்னஸில் நடந்துவிட்ட ஒரு 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 துயரம், குடும்பத்தில் நடந்துவிட்ட ஒரு சோகம், இதெல்லாம் வைத்து இவையெல்லாம் என்னை விழுங்க வந்தது என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவத்திற்கும் இப்பொழுது நாம் கேட்ட இந்த வசனத்தின்படியான கிறிஸ்தவத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. அவன் வயதேடி தெரிவதெல்லாம் அடுத்த வசனத்திலாம் எழுதியிருக்கிறது. 9ஆம் வசனத்திலே விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு நேரடியாக கட்டளையிட்டார். ஒரு நாள் பேதுருவை அவன் 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 என்னை அவன் மறுதளிப்பான் என்று சொல்லும் பொழுது, உன்னை புலகிலே வைத்து புடைப்பதற்கு என்னிடத்திலே வந்து அனுமதி கேட்டான். நான் அனுமதி கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். இப்படி யோபுவுக்கு அங்கே அனுமதி கேட்ட பொழுது அந்த யோபுவை நான் நீ முகாந்திரம் இல்லாமல் அவன் உண்மை நேசிக்கிறான், பயந்து வாழுகிறான், அவன் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் முகாந்திரம் இல்லாமல்லாம் உண்மை நேசிப்பதில்லை, நீ உன்னை பாதுகாத்திருக்கிறேன், ஆகையினால் அவன் உண்மை நேசிக்கிறான் என்று சொல்வது அந்த நாட்களே சொல்வார்கள். சரித்திரத்திலே யோபுடைய புத்தகம் முதல் புத்தகம் என்று சொல்வார்கள். அதுபோன்று ஆதியிலே ஒரு நியாயப்பிரமாணம் இல்லாமல் அல்லது அங்கே எங்கேயாவது நியாயப்பிரமாணத்தை பற்றி எழுதியிருக்கிறான் என்ற பாருங்கள் இருப்பதில்லை. மோசேக்கு முன்பாகவே வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான், அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துவத்திற்குரிய ஒரு பரிசுத்தவானே, தெய்வத்தை அறிந்தவன், அப்படி அவன் வார்த்தையை சொல்கிறான். நான் அவரை அறிவேன் என்று அவன் சொல்லுவான், அவர் என்னை புடமுடிகிறார் என்று சொல்லுவான், நான் சோதிக்கப்பட்ட பின்பு நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன் என்று சொன்னான், நான் அவரை காண்பேன், இவ்வளவு காலம் நான் அவரை தரிசித்து வாழ்ந்தவன், ஒவ்வொரு சமயமும் அவன் பலிபீடம் வைத்து தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குரிய நிகழ்ச்சியில் நடைபெறும் பொழுதெல்லாம் பாவம் உண்டாகி விடுமோ என்ற அச்சம் கொண்டு ஒவ்வொரு சமயத்திலும் பிள்ளைகளுக்காக அவன் பலி செலுத்துவான். என் பிள்ளைகள் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டுமே என்றவன் பலி செலுத்தும் பொழுதெல்லாம் கான் தேவனை தரிசித்தவன். ஆகவே இப்படியெல்லாம் உமக்கு பருக்கெல்லாம் வந்து எல்லாம் போய்விட்டது, உன்னுடைய உடம்பும் நாரி போய்விட்டது என்று சொன்ன பொழுது அவன் என்ன சொன்னான்னு பார்த்தீங்களா? தட் இஸ் அ ஃபெய்த். அதுதான் விசுவாசம். இந்த சரீரம் அழுகி நாரி போனாலும் என்னுடைய இந்த ஈன கண்களால், வேறொரு கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த இந்த ஈனமாக இருக்கிறதே இந்த கண்களால் நான் அவரை, என் மீட்பரை நான் காண்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னாரேன்னு பாருங்கள். தேட் இஸ் அ ஃபெய்த். அதுதான் விசுவாசம். அது 7 மடங்கு நெருப்பு என்று சொல்லும் பொழுது, நெருப்பிலிருந்து என்னை தப்பிவித்தார் என்று சொல்வது காரியமல்ல. அந்த நெருப்பின் நடுவிலே நீங்கள் காணாத, மனுஷன் காணாத ஒன்று இருக்கிறார். கூர்ந்து பார்த்தால் அங்கே ஒரு தேவகுமாரன் அவர்களோடு உலாவி கொண்டு இருக்கிறார். அதுபோன்று தேர் இஸ் சம்திங் சீக்ரெட் தேர், ஒரு மிஸ்ட்ரி. அதை 1 தீமோத்தி அது 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார். ஃபெய்த் என்று சொல்வது த மிஸ்ட்ரி ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லுவார், விசுவாசத்தினுடைய ரகசியம் என்று சொல்லுவார். அதுபோன்று த மிஸ்ட்ரி ஆஃப் ஃபெய்த் என்று சொல்வது இந்த விசுவாசம் மறைந்து இருக்கிறது. இந்த விசுவாசத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் தான் அந்த ரெக்கார்டிலே வருவார்கள். அந்த எபிரேயர் 11 இருக்கிறதே எத்தனை
பேர் அங்கே வாழ்ந்தாலும் 11ஆம் அந்த பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தாலும் அங்கே விசுவாசத்தினாலே என்பவர்கள் மாத்திரம்தான் அங்கே இடம்பெற்றார்கள். புதிய ஏற்பாட்டிற்கு வந்த பொழுது we are going to be the end, நாம் முடிவாய் வரப்போகிறோம். நம்ம எல்லாம் முடிவில்லை. ஆகவே முடிவாய் வருகின்ற விசுவாச துவக்கம் இப்பொழுது முடிவு என்று வருவதெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். ஆகவே அவர் ஓடின ஓட்டம் என்னவென்று சொன்னால் விசுவாச ஓட்டத்தை ஓடுங்கள், அவரை பின்தொடர்ந்து ஓடுங்கள். அவர் விசுவாசனாலே பொறுமையோடு அவர் ஓடினதை போல் அவர் அக்கிரமத்தை பாவிகளால் இந்த விரோதங்களை எண்ணாமல் சிலுவையை சகித்ததை போல் அவர் அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்ததை போல் அவரை நோக்கி பார்த்து ஓடுங்கள் என்று சொன்னாரே, அதுபோன்று அந்த விசுவாசம் என்ற பகுதி இல்லை என்று சொன்னால் வாட் இஸ் த கிறிஸ்டியானிட்டி? அது என்ன கிறிஸ்தவம்? கிறிஸ்தவம் பழைய ஏற்பாடிலும் அந்த உபத்திரவங்களை வைத்து தான், அவருடைய விசுவாசத்தை வைத்து தான் வாழ்க்கை. புதிய உடன்படிக்கை என்று வந்தாலும் விசுவாசத்தை வைத்து தான் வாழ்க்கை. இது இல்லாமல் என்ன கிறிஸ்தவம்? இது இல்லாமல் என்ன சபை? சபை என்று சொல்வது விசுவாசத்தினுடைய அந்த அஸ்திவாரம். இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். அதை முதல் தொடக்கத்திலே அதை அவர் சொல்லி வைத்து விடுவார். அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசனை துவக்கத்தை ஆரம்பிக்கிற பகுதியில் அவர் சொல்லிவிடுவார். விசுவாசம் என்பது காணப்படாதவர்களின் நிச்சயமும், அது வாசிக்கிறோம் நம்பப்படைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொல்வதெல்லாம் இந்த ஈனோக்கு பார்த்ததை போல் தான். ஈனோக்கு அவன் தேவனோடு இசைந்து நடந்தான் என்று சொன்னால் அது காணப்படாத அந்த தேவன் ஒருவன். விசுவாசம் என்பதற்குரிய அடுத்த பகுதியை அந்த எபிரேயர் 11 அவர் எழுதி வைத்திருப்பார். என்ன சொல்லுவார்? ஒருவன் தேவனிடத்தில் நெருங்கி வர வேண்டும் என்று சொன்னால் தேவன் உண்டென்றும் தன்னை நாடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசத்திற்கு வேண்டும். வித்தவுட் காட், தேவன் அங்கே இல்லை என்று சொன்னால் இவன் தனக்காகவே வாழ்கின்ற ஒருவனை கர்த்தர் ஆதரிப்பார் என்ற எண்ணீர்கள் இல்லை. தன்னுடைய சீசனாக இருக்கக்கூடிய உத்தம சீசனாய் உன்னை வைத்து சபையை கட்டுவேன் என்று சொன்ன அந்த மனுஷனுக்கு கர்த்தர் தந்த பரிசு என்னவென்று சொன்னால் ஃபெய்த், அது விசுவாசம் என்பதுதான். ஆகவே அவன் தன்னை அறிந்தவன். மனுஷனுடைய மாம்சம் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரத்தில் இருக்கிற என் பிதாதான் உனக்கு என்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்தை அவர் கண்டவர். அந்த ஆண்டவர் அவன் வாழ்க்கையிலே அவன் கடந்து சென்ற பாதையெல்லாம் இந்த துன்பத்தின் பாதை தான். அவன் அதை அறியாதிருந்தான். மனுஷனுக்கு ஏற்ற விதமாய் அவன் சிந்தித்தான். அதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் கூடாது என்று எண்ணினான். பின்புதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் நன்றாக விளங்கி கொண்டான். பார் பேதுரு, உனக்கு இப்படிப்பட்ட சோகம் ஏற்படும். உன்னுடைய வைராக்கியத்திற்கே ஒரு சோதனை உண்டாகும். உன் விசுவாசத்திற்கே அசைக்கக்கூடிய ஒரு சோதனை உண்டாகும். துன்பம் உன்னை ஆட்கொண்டு விடும். அது ஒன்று நேரத்தில் நான் உனக்காக ஜெபம் செய்வேன். என்னவென்றால் உன்னை பிசாசானவன் விழுங்கி போடாதபடி என்று அவர் சொன்னார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி என்று சொன்னார். மனுஷனுக்கு ஏற்றவர்களே சிந்திக்கின்றபடியாலே தான் பத்திரமாக இருக்க வேண்டும். ஐயையோ பிசாசு வந்து விட்டான், அது நடந்து விட்டது, இது பிசாசு செய்த காரியம், என் வாசலை கால் தடுக்கி விட்டால் மகனே உன்னை பிசாசு தீண்டுகிறான், இன்றைக்கு ஸ்கூல் கூட போகாது என்று சொல்கின்ற சில பெற்றோர்களோடு இருக்கிறார்கள். இந்த அபசகுணம் என்று சொல்வார்களே, அதுபோன்று வாழுகின்றவர்கள், இதுபோன்ற ஒரு கிறிஸ்தவர்களை God never wants them, அதை விரும்புவதில்லை. ஆண்டவர் சொன்னதெல்லாம் யூ வில் பி ஷிஃப்டட் பை சேட்டன், சாத்தானே நேரடியாக வந்து உன்னை புடைப்பான். யோபுக்கு செய்ததை போல் விசுவாசம், யோபு வைத்திருந்த விசுவாசம், பேதுரு வைத்திருந்த விசுவாசம், ஹி டாட் தம், அவளுக்கு அதை அவர் கற்றுக் கொடுத்தார். இப்பொழுது ஆண்டவர் அதையெல்லாம் பேதுருக்கு அவர் இருந்த பொழுது அவரை அந்த கற்றுக் கொடுக்கிற பாடத்தை அவர் சொல்லி முடித்து விட்டார். ஆனால் இப்பொழுதோ ஹி ஹஸ் கிவன் த ஸ்கிரிப்சர், நடந்த நிகழ்ச்சியெல்லாம் எழுதி வைத்திருக்கிற வேதம் இருக்கிறது. இந்த வேதம் என்பது ஒன்று தான். நேரடியாக பேசுகிற காட்ஸ் வேர்ட், கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒன்று தான். இப்பொழுது என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, இனி உனக்கு இப்படி கஷ்டம் வரும், உனக்கு ஒரு துன்பம் வர போகிறது, நீ இனிமேலெல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும், உன் விசுவாசம் ஒளிந்து போகாது இருக்கும்படி நான் உனக்காக ஜெபம் செய்தேன். ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும், அதற்கான ஜெபம் செய்ய மாட்டேன். இருக்கட்டும், நாம் கேட்டதை போல் இந்த சிவன் சபைக்கு நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு வரக்கூடிய நிந்தையும் உனக்கு வரக்கூடிய துன்பங்களையும் ஐ நோ, எனக்கு தெரியும். டோன்ட் வரி அபவுட், அதை குறித்து ஒன்றும் கவலைப்படாதீர்கள். ஆகவே துன்பம் என்ற ஒரு பகுதி என்று ஒன்று வரும்பொழுது அது நிமித்தம் ஒரு பாரம் ஒன்று வரக்கூடும் என்று சொன்னால், அதன் நிமித்தம் ஒரு பாரங்கள் என்று வரக்கூடும் என்று சொன்னால்,
உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மீது கொண்டு வந்து வைத்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சோகத்தின் நிமித்தம், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஒரு பாரம் உண்டாகிவிட்டது என்றால் த்ரோ இட் ஆன் மீ. ஆங்கிலத்தில் காஸ்ட் யுவர் பேர்டன் அப்பான் மீ என்று எழுதியிருக்கிறது. காஸ்ட் யுவர் பேர்டன் என்றால் தூக்கி எறிந்து விடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. டோன்ட் ஹோல்ட் ஆன் இட். அதை பிடித்து கொண்டு அதற்காக அழாதுங்கள். இந்த உலக மக்கள் வாழ்கிறார்கள். தே ஹாவ் நோ ஃபெய்த். விசுவாசம் இல்லை. அவர்களுக்கு சாத்தானுடைய எய்கின்ற அக்னி ஆசனங்களை அவர்கள் என்ன எப்படி தாங்குவார்கள்? அவர்கள் தாங்குவதில்லை. இந்த உலக மக்களைப் போலவே புலம்புவார்கள். அவர் கையில் விசுவாசம் என்ற கிடகமாக வைத்து அதை அவித்து போட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிற்பதில்லை. சூழ்நிலைக்குள் சிக்கிக்கொண்ட மாந்தர்கள், அந்த அக்னியிலே உழன்று போன மாந்தர்கள். நீங்களோ விசுவாச புத்திரர்கள். சபை என்பது அப்படி விசுவாசத்தை பாதுகாக்கின்ற ஒரு சபையாக இருந்திருக்க வேண்டும். ஒரு மனுஷனை இந்த பூமிக்குரிய காரியத்தில் கொழுக்க வைக்கிற ஒரு சபை என்று இருக்கும் என்றால் அதை நாடி போகின்ற எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசத்தை போய் பாருங்கள். கொஞ்சம் கொசுக்கடியை போல் வருகின்ற ஒரு துயரத்தை கூட அவர்கள் சகித்து கொள்ள முடிவதில்லை. அதிலும் தப்பித்துக் கொள்வதற்காக ஏதாவது விசாலமான வழி இருக்கிறான் என்று பார்ப்பார்கள். அதில் ஓடி விடுவார்கள். மனுஷனுக்குரிய ஒரு ஆதரவை தேடுவார்கள். மனுஷனுக்குரிய ஒரு ஓட்டத்தை ஓடுவார்கள். லாபத்தைக்குரிய ஒரு விசாலமான அந்த பாதையை அறிந்து அவர்கள் ஓடுவார்கள். நிறுவனம் ஸ்டாண்ட் ஃபார் ஃபெய்த். விசுவாசம் நிலை நிற்பார்கள் என்று இருப்பார்களா? ஒரு காலம் அவர் நிலை நிற்பதே இல்லை. இந்த உலகம் அப்படி, இந்த உலகத்தில் உள்ள சபைகள் அப்படியெல்லாம் மண்ணுக்குரிய காரியத்தை கொடுத்து அதையெல்லாம் வைத்து ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் இயேசு சபையிலே தலைவராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்து நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னால் அந்த சபையிலே கட்டப்படுகின்றவர்கள் என்னவா இருந்திருக்க வேண்டும்? விசுவாச சகோதரர்களாய், விசுவாச சகோதரிகளாய், பெண்மணிகளாய் இருந்திருக்க வேண்டும். பொக்குகளை வைத்து அவர் ஒரு நாளும் அவர் கட்டுவதில்லை. சோதிக்கப்பட்டதை வைத்து கட்டுவார். இந்த பேதுரு எதை வைத்து அவர் அந்த கஷ்டத்தை வைத்து மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்தித்த பொழுது அப்பொழுது சாத்தான் என்று சொன்னாரே பாருங்கள். இன்றைக்குள்ள ஒரு சபையை பார்த்து மனுஷருக்கானவர்களையே தேடுகின்ற, மனுஷருக்குரிய காரியங்களையே விசாரித்து கொண்டிருக்க, உன் கவலை தீரும், உன் கண்ணீர் போகும், உன்னுடைய பிரச்சனை மாறும், உன்னுடைய அக்னி தீரும், உன்னுடைய சூழல் மாறிவிடும், சூளைகள் எல்லாம் அவிழ்ந்துவிடும், அக்னி எல்லாம் அவிழ்ந்து போய்விடும், நீ தாண்டி வருவாய் அதையெல்லாம் என்று சொல்லுகின்ற பகுதி இயேசு என்னவென்று சொல்வார்? ஒரு சபையில் பேசுகின்ற பேச்சா இது? ஒரு சபை என்று சொல்வது கிறிஸ்துவின் சபை என்று இதற்கு கிறிஸ்துவின் பெயர்? அது உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு படிப்புக்கு ஒரு தெய்வம், அவர் செல்வத்திற்கு ஒரு தெய்வம், அவருடைய வசதிக்கு ஒரு தெய்வம், அவருடைய கையிலிருந்து காசெல்லாம் கொட்டும். எப்படி கொட்டுகிறதோ இன்னும் தெரியவில்லை. தங்க காசா அல்லது அங்கே காந்தி தாத்தா வைத்த காசா ஒன்றும் புரியவில்லை. அதெல்லாம் வைத்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை அவர் காட்டுவார் என்று சொன்னால், இவர்கள் மனுஷனுக்கானவர்களை தேடுகிறவர் என்று பிரித்துவிட மாட்டாரா? தேவனுக்கானவர்களை தேட மனதாய் என்று சொன்ன பிறகுதான் அடேங்கப்பா, அவன் தன்னுடைய விசுவாசம் காக்கப்பட்டதை எண்ணியும் நன்றியுடையவனாக இருக்கிறான். தன்னை வந்து ஆண்டவருடைய இடத்துல போய் யூ லவ் மீ, என்னை நேசிக்கிறான் என்று அவர் கேட்டபொழுது, ஒரு மனுஷன் விசுவாசத்தை இழந்திருந்திருப்பான் என்று சொன்னால் அவரை நேசித்திருக்க மாட்டான். அவனுக்கு வந்து துன்பங்கள் சோகங்களை வைத்து அவன் அன்பு கூற மாட்டான். அவனுக்கெல்லாம் நன்றாக இருக்கிறது, இவனுக்கெல்லாம் நன்றாக இருக்கிறது, எனக்கெல்லாம் இப்படி என்று கேட்டிருப்பான். அவனும் ஐ லவ் யூ, நேசிக்கிறேன் என்று சொன்னார். 3 முறை கேட்டார். 3 முறையும் பதிலளித்தான் அல்லவோ ஒரு காரியம் 2 அல்லது 3 சாட்சியினாலே நிலைவரப்படும் என்பதற்காக 3 times அவன் ஆஸ்கும் பொழுது கேட்ட பொழுது, நீரும் அறிவீர், உமக்கும் தெரியும், ஐ லவ் யூ. தட் இஸ் அ ரியல் லவ். ஒரு தெய்வத்தை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஐ லவ் காட் என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? வெதர் காட் செட் எஸ் ஐ லவ் யூ அண்ட் யூ சே எஸ் லார்ட், ஐ நோ யூ லவ், ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன் என்று யாருக்கு தெரியும்? உமக்கும் தெரியும் என்று சொல்ல வேண்டும். இல்லையென்றால் ஒருதலை காதல் போல் அதை வைத்துவிட முடியுமா? ஜீசஸ் நோ தட், இயேசுவுக்கு தெரியும். உபத்திரம் வந்தது, இவனுக்கு பிரச்சனைகள் வந்தது, புடைக்கப்பட்டான். இந்த இடத்தில் பிசாசு கேட்டபடி நம்பித்தான் அவனை விட்டேன். அவனை விட்டு அவன் சுடகளை வைத்து புடைத்தான். எப்படி இருக்கிறது பாருங்கள், சுடகளை வைத்து புடைக்கிறதை இந்த நாட்களை காண்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. நான் கிராமத்திலேருந்து எங்கள் ஃபாதர் வீட்டிலேருந்து அந்த படைக்கிறதெல்லாம் சுலகு, பெரிய ஒரு சுலகு வைத்திருப்பார்கள். எப்படி புடைப்பார்கள்? பெரிய கல் எடுப்பார்கள், சிறிய கல்லை எடுப்பார்கள். அப்படியெல்லாம் எடுத்து கோரி கொஞ்சம் மணியை எடுக்கிறதுக்காக அவ்வளோ புடைத்து அந்த மணியை எடுத்து போடுவார்கள். அந்த புடைக்கிறதுல கொஞ்சம் கலந்து விட்ட அந்த பருப்பை எடுப்பதற்கு
அந்த குப்பை போல் இருக்கிற இடத்தை இப்படி எவ்வளோ நேரம் புடைத்து 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 எடுத்து கடைசியில் கொஞ்சம் மணி எடுத்து வைத்து விடுகிறார்களே அந்த பெண்மணியர். எப்படி புடைப்பார்கள்? தூக்கி அடித்தெல்லாம் புடைப்பார்கள். அப்படி தூக்கி கீழே விழுந்து விடுவோம் என்று என்ன வேண்டி வரும்? சரட்டு அந்த சுலகளை புடைப்பார்களே பாருங்கள். உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்போம். அந்த பாட்டிமார்கள் புடைக்கிறதே பார்த்து சர்ரென்று போடும் பொழுது எங்கேடா போய் கீழே விழுந்துருவோம் என்று பார்த்தால் ஒன்று கூட ஒரு மணி கூட இல்லை, சரட்டென்று பிடித்து விடுவார்கள். அப்படி புடைத்து இப்படி புடைத்து அப்பப்பா புடைத்து போட்டார்களே. அதுபோன்ற புடைப்பிலே அவன் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது என்று ஜெபம் செய்த அன்று இயேசு இன்றும் மாறாதவர். அவர் தம்முடையவர்களை அந்த விசுவாசத்தினுடைய சேதத்தை அனுமதித்து விட மாட்டார். தன்னுடைய சபையை, விசுவாசத்தை மையமாய் வைத்து வாழ்கின்ற ஒரு சபை இருக்கிறதே, அந்த சபையை அவர் விட்டுவிட மாட்டார், காத்துக்கொள்வார். அந்த விசுவாசத்தை காப்பதற்கு அவர் ஆர்வமாக இருப்பார். அவன் சிங்கம் போல் அவன் வந்ததை போல் அவன் தோன்றினாலும் அந்த சிங்கம் அந்த விசுவாசத்தை பறித்து விடாதபடி அவன் காத்து நிற்பான். அந்த தாவீது சொன்னதை போல் சிங்கம் ஒன்று வந்தது. அந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமத்திலே நான் நின்று அதை நான் விரட்டிய நாடுகளை நான் காத்தேன் என்று அவன் சொல்லுவானே, அதுபோல் இவன் சிங்கம் போல் வந்து கர்ச்சிக்க வந்ததெல்லாம் விசுவாசத்தை பீத்து போடலாம் என்று அவன் வருகிறான். விசுவாசமாக வைத்து இந்த சபையை கட்டுகிறாய், விசுவாசத்தை கொண்டு தான் இந்த சபை ஆதாரத்தை வைத்து உங்கள் ரட்சகர் நான் கட்டுகிற சபை என்று கட்டுகிறாரே, விட்டுவிடுவேன், நான் வருகிறேன் என்று அவன் வந்தாலும் அவன் விழுங்கிக் கொள்ள முடிவதில்லை. ஆண்டவர் அன்று பேதுருக்கு நான் உனக்காக ஜெபம் செய்வேன் என்று உன்னுடைய விசுவாசத்தை அவன் எடுக்க வருகிறான், ஜெபம் செய்வேன் என்று சொன்னதை இப்பொழுது நமக்கு ஓப்பனாகவே சொல்லிவிட்டார். விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள் என்று சொல்லி வைத்து விட்டார். இனிமே ஆண்டவர் இறங்கி வந்து நான் நேரடியாக என்னிடத்தில் வந்து இப்பொழுது நடக்கப் போகிறது, அதில் விசுவாசம் உறுதியே என்று அவர் சொல்லுவார். ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார், ஏற்கனவே வாழ்ந்திருக்கிறான். ஆகவே இனி என்ன சிங்கம் வந்தால் என்ன, கரடி வந்தால் என்ன, விசுவாசத்தை விட்டுவிட மாட்டான். விசுவாசத்தை மையமாய் வைத்து சபையை கட்டியிருப்பான். சபையில் இருக்கிற பொக்கிஷம் எல்லாம் விசுவாசம்தான். மனுஷர்கள் போகிறார்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் விசுவாசத்திற்கு தவறி போகிறார்கள் என்று சொன்னால் சபை அதற்கு பொறுப்பல்ல. சபைக்குடைய தலைவராக இருக்கக்கூடிய கிறிஸ்து பொறுப்பல்ல. சபை ஒருவரை ஒரு மெய்ப்பராய் வைத்திருக்கிற அவரும் பொறுப்பல்ல. அவன் கேட்டின் மகன் தானாய் கட்டான் என்று சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கலாமே, அல்லாமல் விசுவாசம் பறிபோனதில்லை. ஒரு லாங் இயர்ஸ், ஒரு சந்ததியாய் 40 வருடங்களாய் சபை கட்டப்பட்டு வருவதெல்லாம் விசுவாசனாலே கட்டப்பட்டு வருவதுதான். நம்ம இல்லாமல் இந்த விசுவாச பட்டியல் பூர்த்தியாவதில்லை என்ற பட்டியலிலே சபை இருக்க வேண்டும். சபையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சிகளின் நிமித்தம் பதறி போனவர்களாய், அதை குறித்து பதறி போனவர்களாய் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவதெல்லாம் அந்த சூழ்நிலையவே சொல்லி வாழ்கின்ற ஒரு சபையை இருந்துவிடக்கூடாது. ஐ ஷுட் க்ரோ, இது போன்ற நேரத்தில் தான் என்னுடைய விசுவாசம் வளர வேண்டும் என்று இருந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த 5 அதிகாரங்களையும் அவர் எழுதும் பொழுது முழுக்க அவர் என்ன எழுதுவார் தெரியுமா? உபத்திரவம், கஷ்டங்கள், வேதனைகள். முதல் பகுதியிலேயே அவர் எழுதி விடுவார். அழிந்து போகின்ற பொன்னும் வெள்ளியும் கூட சோதிக்கப்படும் பொழுது அதை விலையே பெற்று நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டாமா? அவன் தெரியும், சோதிக்கப்பட்டவன் சோதனை குறித்து எழுதுகிறான். சும்மா உட்கார்ந்து கொண்டு சோதனையை பற்றி பேசுவதல்ல, எம்டி பேச்சல்ல, எம்டியான வார்த்தையை அவன் பேசவில்லை. வாழ்ந்தவன், நேரடியாக பிசாசினாலே அவன் புடைக்கப்பட்டவன். பிசாசு அவனை விழுங்காதபடி என்று சொல்வதெல்லாம் எதிரே விழுங்கி கொண்டு அவன் போவான். இல்லை, அவனுடைய விசுவாசத்தை பறித்து கொண்டு போகலாம் என்று வந்தானே, பறிக்க விடாது இயேசு ஜெபித்தாரே, அல்லேலூயா. அதை முழுவதும் எழுதி வைத்து விட்டான். இந்த 5 அதிகாரத்திலேயும் சோதனை, உபத்திரங்கள், இதெல்லாம் உபத்திரப்படும் பொழுது, இந்த அக்னியின் சோதனையிலே பொன் வெள்ளி சோதிக்கப்படும் பொழுது அதிக விலையேற பெற்ற என்று சொன்னால் அது வெள்ளியை விட, பொன்னை விட, பிளாட்டினத்தை விட, டைமண்டை விட, அல்லது வைடூரியத்தை விட விலையேற பெற்ற ஒரு விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் அல்லவா? அல்லேலூயா. ஆகவே அதுபோன்ற ஒரு வாழ்க்கை பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரைக்கும் அந்த 11ஆம் அதிகாரம் அந்த இருந்து இந்த 12வது புதிய உடன்படிக்கையினுடைய 12ஆம் அதிகாரம் வரைக்கும் காக்கப்படுவது என்னவென்று தெரியுமா? பை ஃபெய்த், பை ஃபெய்த், பை ஃபெய்த். முதல் மனிதன் ஆபிரகாம்,
அவனை ஆரம்பிக்கிற பொழுதே விசுவாசத்தினாலே அவன் நீதிமானானான். அவன் விசுவாசித்தான், அதுவே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் என்ற பகுதியை அப்படி பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். பொதுவான ரட்சிப்பை குறித்து பேச நான் வந்தேன். யூதா அவர் சொல்லுவார், பின்பு நான் என்னுடைய நிருபத்தை நான் மாற்றிக்கொண்டேன். என்னவென்றால், பரிசுத்தவான்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரே தரம் ஒப்படைக்கப்பட்ட விசுவாசத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆவினாலே ஜெபம் பண்ணி விசுவாசங்களை நீங்கள் ஊன்ற கட்டப்படுங்கள். பில்டிங் அப் யுவர் மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் என்று 28ஆம் அந்த அதிகாரத்திலே வசனத்திலே சொல்லுவாரே பாருங்கள். பொதுவான நான் ரட்சிப்பை குறித்து பேசுவதற்கு இஷ்டம்தான். பொறுமையை குறித்தும் சாந்தத்தை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் பேசுவதற்கு இவ்வளவோ கனிகளை வைத்து கொண்டு தான் வந்தேன். ஆனால் த பேசிக் திங், அடிப்படையான முக்கிய காரியத்தை நான் கண்டேன். சபையில் அங்கே புரட்டப்பட்டு வருகிறது. விசுவாசத்திற்கு புரட்டர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் அந்த கனியற்றவர்கள் உள்ளே வந்துவிட்டு அவர் விசுவாசத்தை புரட்டி போட்டு மண்ணுக்குறிகளை கொண்டு வந்து உள்ளே வைக்க பார்த்தீர்களா? கவனம். ஆவினாலே ஜெபம் செய்து உங்களுடைய விசுவாசம் வேரூன்றி ஊன்ற கட்டப்படுவதாக. பில்ட் யுவர் ஃபெய்த், பில்ட் யுவர் ஃபெய்த். கட்டிக்கொண்டே பொங்கல் நின்று அவர் சொன்னாரே பாருங்கள். ஹல்லேலூயா. அது போன்று இருக்க வேண்டும் சபை. சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும் அப்படி இருக்க வேண்டும். ஒவ்வொரு சகோதரனும் அப்படி இருக்க வேண்டும். ஒவ்வொரு சகோதரியும் அப்படி இருக்க வேண்டும். விசுவாசனாலே சாராள் என்று சொன்னதை போன்ற ஒரு சகோதரியாய் அவள் இருந்திருக்க வேண்டும். விசுவாசனாலே ஆபிரகாம், விசுவாசனாலே மோசே, விசுவாசனாலே அந்த ஈனோக்கு என்று இருப்பவர்களாக இருந்திருக்க வேண்டும். பை ஃபெய்த் என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமையும் இருந்திருக்க வேண்டும். ஆகவே அது பிரிப்பது என்னவென்று சொன்னார், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த கச்சிக்கிற சிங்கம் இருக்கிற அவன் கை வைத்ததெல்லாம் இந்த மண்ணுக்குருவிகளைத்தான். அவனுடைய வீட்டை அழிக்கிறான், அதை அழிக்கிறான், இதை அழிக்கிறான், எல்லாம் சொத்துக்கள் அழிக்கிறான். சரீர சுகம் என்று மென்மையோடு கடைசி வந்து கேட்கிறான், தொடட்டுமா என்று கேட்டவளு உயிரை தொடர்பு அனுமதி, அதையும் கூட தொட்டுப்பார் என்று அவர் அனுமதித்து விட்டாரே. அதுபோன்று இந்த நேரத்தில் அவன் விசுவாசத்தில் நின்ற உறுதியை பார்த்தீங்களாம். தன் தாசனை அப்படி நியாயப்பிரமாணம் இல்லாத காலம், அங்கே சாட்சியாய் வாழ்கின்ற மோசே இல்லாத காலம், மோசையை குறித்து ஏதாவது பக்தர்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீங்களா? யாரும் அங்கே இல்லை. துணையாய் இருக்கக்கூடிய மேகம் மூன்று திரளான சாட்சியில் வைத்துக்கொண்டு ஓடுவோம் என்று இப்பொழுது நமக்கு இருக்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு தைரியம் அவனுக்கு இல்லையா? தனி மனிதனாய் நின்று அந்த யோபு இரண்டு ரேஸ், அந்த விசுவாச ஓட்டத்தை அவன் ஓடி என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என்னதான் நீங்கள் சோப்பாஸ், எலிப்பாஸ், பில்டாஸ் என்ன வேண்டும்னாலும் நீங்கள் பேசி இவன் பின்மாறி போனான், அதனால் தந்த துன்பம், இவனுக்கு கஷ்டத்தை பார்த்தீர்களா, இவனுக்கு வந்த சில நோயை பார்த்தீர்களா, போய்ச்சி தொலைந்தான் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டது போது தொலையவில்லை. யோபு நின்றான். தன் தாசன் என்று பெருமைப்பட்டு கொண்டார். அந்த கடைசி அந்த அதிகாரத்தில், என் தாசனை போலவா நீங்கள் பேசினீர்கள், அவனுடைய நண்பர் என்று சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? நாங்கள் அவனோடு இருந்தோம், நண்பர்களாக இருந்தோம். நண்பர்களாக அவனுடைய துன்பத்தின் நேரத்தை பாருங்கள், அதை கைகொட்டி சிரித்த மனுஷர்களே, போய் மன்னிப்பு கேளுங்கள் என்று, மன்னிக்காவிட்டால் என்று அவர் சொல்லி வைத்து மன்னிப்பு கேட்க சொன்னார். என்பவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள், மன்னித்து விட்டு விட்டார். அந்த நாட்களிலே பிரமாணம் இல்லாத காலம், அதவே ஈஸியாக மன்னித்து விட்டு போக சொல்லி வைத்து விட்டார். தன் தாசனையோ இரட்டிப்பாய் ஆசீர்வாதம் செய்தார். நமக்குரிய இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்று சொல்வது, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சொத்துக்கள், அவன் 400 இருந்தால் 800, 1000 இருந்தால் 2000 என்றான எல்லாம் ஆசீர்வதித்திருந்தாலும் நமக்கோ கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினால் நம்ம ஆசீர்வதிக்கிறாரே. அந்த விசுவாசம் என்ற பகுதியை சொத்து என்று அவன் யோபு வந்து பளிச்சென்று காணாவிட்டாலும் அதை பிடித்து வைத்திருந்தான். அதற்கு பெயரிட்டு சொல்ல அவனால் முடியாவிட்டாலும் அதை பிடித்து வைத்திருந்தான். அதுபோன்று விசுவாசத்தை இழந்து போயிருந்த கொடிய இந்த கிறிஸ்தவ காலத்திலே, இந்த கேவலமான காலத்திலே, ஒரு காலத்தில் சத்தியம் பேசினவர் கூட விசுவாசத்தை விட்டு விட்டார்கள் என்பதற்காக பரவாயில்லை, நாம் அந்த வழியிலே செல்லலாம் என்று போகிறார்களே பாருங்கள். அதுபோன்ற எளிய வழியை போகின்ற இந்த காலத்திலே விசுவாசத்துக்கென்று உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சபை வேண்டாமோ? ஒரே ஒரு யோபு இருந்தான் என்று இருக்கிறதை பார்க்கும் பொழுது, ஏன் ஒரே ஒரு சபை இருந்தால் தான் என்ன? ஏன் நான் அப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடாது? ஏன் அப்படிப்பட்ட குடும்பமாய் நீங்கள் இருந்துவிடக்கூடாது? ஏன் அப்படிப்பட்ட ஒரு சபையாக நீங்கள் இருந்துவிடக்கூடாது? God will be honored. எங்கு பார்த்தாலும் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகின்ற இந்த காலத்திலே, விசுவாசத்திற்கு சேதம் உண்டாயின இந்த காலத்திலே, நீங்களோ யூ ஸ்டாண்ட் ஃபார் காட், தேவனுக்காக நிற்கும் பொழுது, ஒரு விசுவாசத்தை பாதுகாக்கிறவர்களாய் வாழும் பொழுது, யூ பிரிங் எ டிவிஷன் தேர். அங்கே ஒரு பிரிவினை நீங்கள் உண்டாக்கி அவர்கள் தன்னை விழுங்காமோ என்று பயந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்களோ விசுவாசத்தில் நீ உறுதியாக இருந்து என்று கட்டளை ஏற்றிக்கொண்டவர்களாய் அவனை நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள். எதை வைத்து எதிர்த்து நின்றீர்கள்? பை ஃபெய்த்.
விசுவாசத்தை வைத்து எதிர்த்து நின்றீர்கள். நீங்கள் போய் ஆண்டவரிடத்தில் முறையிட்டு இதெல்லாம் வேண்டாம் என்ற நீங்கள் சொன்னீர்கள். இல்லவே இல்லை. த சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று அதை அவர் சொல்லும் பொழுது அதை என்னவென்று அதை அவர் குறிப்பிடுவார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த துன்பங்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற நமக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாவற்றிலேயும் நிலைநின்று வாழ்கின்ற ஒரு பகுதி தான் ஃபெய்த், விசுவாசம். அது எளிதாய் வருகின்றது அல்ல, அக்னிக்குள் போய் வருகின்ற விசுவாசம். அது சும்மா இருந்து நன்றாக இருக்கிறதை போல் இருந்துவிட்டு அல்லையா அல்லையா என்று சொல்வதில் அல்ல. அது யோபு முதல் அதிகாரத்திலே அதை சொல்லி வைத்து விட்டான். கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் எடுத்தார் என்று எந்த மனுஷன் இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவான்? அவன் எங்கே தேடி பார்த்தால் எங்கேயோ மூலையில் முடங்கி இருப்பான். அவன் காலை சுருட்டி வைத்து கொண்டு தூங்கி கொண்டு இருப்பான், அல்லது அவன் சோர்ந்து போய் மண்ணிலே அவன் கடந்திருப்பான். கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம் என்று சொன்னானே பாருங்கள், அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவனுடைய விசுவாசம் முழக்கம் அப்படித்தான் இருந்தது. இந்த ஈனக்கண்களால் என் மீட்பரை நான் காண்பேன். அவர்கள் எல்லாம் உலகத்தோட துன்பத்தை வைத்து அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எலிபாசும் சோபாத்தும் இந்த பில்தாத்தும் உலகத்தோட துன்பத்தை இப்படி நடக்குமா, இப்படி கஷ்டம், அப்படி கஷ்டம் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, ஐ நோ மை காட், என் ஆண்டவர் எனக்கு தெரியும். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? God knows every single detail of what happening to me. எனக்கு நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் நடந்து விட்டது, ஐயோ அவருக்கு தெரியாமல் நடந்து விட்டது என்று இன்னைக்கு இருப்பதை போல் பேசி கொண்டிருக்கிறீர்களே. God knows. That is a faith. அது விசுவாசம். தனிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தும் அப்படி சொல்லியிருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பகுதியில் தான் இந்த ஈஸியானதல்ல, சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்தவனாய் வாழ்கின்ற ஒரு மனிதன் அந்த கிறிஸ்தவனுடைய பாடுகளிலே அவன் கடந்து சென்றவனாய் அவன் இருக்க வேண்டும். ஒரு மேய்ப்பன் என்று சொல்லுகிறவன் என்னவா இருக்க வேண்டும்? ஷெப்பர்ட் யுவர் ஃப்ளாக் என்று இந்த அதிகாரத்தில் இந்த முதலிலே அவர் சொல்லுவார். உங்களுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து என்று சொல்லுவார். ஏன் எதற்கு நீங்கள் மேய்க்க வேண்டும் என்று சொல்லுவார் என்று தெரியுமா? வாடாத கிரீடத்தை நீ பெற வேண்டும் என்றால் அவர்களை அந்த பாடுகளில் மத்தியிலே விசுவாசத்திற்குள் நடத்தினால் யூ ஆர் ஏ ஷெப்பர்ட், நீ நல்ல ஒரு மேய்ப்பன். பிரதான மேய்ப்பராக இருக்கிற அவர் என்று அடுத்த வசனத்திலே சொல்வார். பிரதான மேய்ப்பராக இருக்கிற அவர் வாடாத கிரீடத்தை தருவார். மண்ணிலே போகின்ற உலக காரியங்களுக்கு விசுவாசத்தை பயன்படுத்தி இந்த மண்ணுக்குரிய காரியங்களுடைய மேன்மையை பேசி மகிழ்ந்து உழன்று கொண்டிருக்கிற இந்த மக்கள் மத்தியிலே ஒருவன் வாடாத கிரீடத்தை பெற்றான் என்றால் நித்தியத்திற்குரிய பங்கைத்தான் அவன் பேசுவான். சபை நித்தியத்திற்கு பேசிய ஒரு சபையாக இருந்திருக்கலாமே அல்லாமல் மண்ணுக்குரிய காரியத்தை வைத்து மனுஷர்களை மகிழ வைத்து அவர்களுடைய விசுவாசத்தை பறித்து பிசாசை பறிக்க வருகிறான் என்று சொல்லுவது என்பது வேறு, இங்கே நடத்துகின்ற ஒரு மேய்ப்பனை பறிப்பது என்பது வேறு. ஒரு சபை எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஷெப்பர்ட் த ஃப்ளாக் ஆஃப் காட். உனது ஒப்புவிக்கப்பட்ட அந்த மந்தை நன்றாய் விசாரித்தால் அதை வாடாத கிரீடத்தை உனக்கு தருவார் என்று அவர் சொல்வதெல்லாம் அங்கே 2 பகுதியை அவர் வைத்து அவர் சொல்லுவார். என்ன அதை அவர் சொல்லுவார்? அந்த 9வது வசனத்தில் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அவங்கள் நிலை இருக்கிறது தெரியுமா? உங்கள் த சேம் சஃபரிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிப்பட்ட நிறைவேறி வருகிறது என்று தமிழை போட்டிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யுவர் பிரதர். த சேம் சஃபரிங் உங்கள் சகோதரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கொண்டு வருகிறதே. அனுபவபூர்வமாய் அதை அடைந்து வாழ்கிறார்கள். அனுபவபூர்வமாய் அவள் அடைந்து அடுத்த பகுதிகளை அற்புதமாக இருப்பதெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமை இந்த கொஞ்ச காலம் பாடம் வைக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைப்படுத்துவாராக என்று சொல்வதெல்லாம் சும்மாவாய் கிடைக்கும். சும்மாவாய் நீங்கள் சீர்படுத்தி நீங்கள் நிலைப்படுத்துவார் என்று நீங்கள் பாடிவிட்டால் போதுமா? இல்லை, எவ்வளவு ப்ராசஸ் இருக்கிறது பார்த்தீங்களா? உங்களை ஃபைன் ப்ராசஸாய் அப்படியே மெல்ல 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 பெரிய உருண்டு கல்லை அங்கே அடித்து உதறி கடைசியிலே கீழே ஒரு சின்ன தாவீது எடுத்துக்கொள்கின்ற கூழாங்கல்லை போல் மாற வேண்டும் என்றால் எத்தனை ப்ராசஸ் கடந்து நொறுங்கி அதோட கூர்மையெல்லாம் மாறி அதனுடைய கடுமையெல்லாம் போய் வலுவான ஒரு சிறிய கூழாங்கல்லை வருகிறதே பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பகுதியெல்லாம் எதன் மூலமாக வரும்? அப்படிப்பட்ட பாடுகள்.
என்று சொல்வது நிறைவேறி வருகிறது. த சேம் சஃபரிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவம் வந்திருக்க வேண்டும். It is between you and your God, between me and my God, between you and your faith, between me and my faith. உங்களுக்குரியது சகோதரர்களே, அவர்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வேண்டாமா? அதெல்லாம் கடந்து வந்த பிறகுதான் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைப்படுத்தி, சிறப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுபோன்று சும்மாவது நிலைப்படுத்துவார். பரலோக ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யத்திற்கு ஒன்று வரும்பொழுது ஏதோ கூர்மையான அங்கு பெரும் பாறைகளை கொண்டு வைத்திருப்பார். நல்ல உருட்டி புரட்டி வந்த சின்ன குணங்களை பளபளபளபள என்று வருகின்ற கொண்டு வந்திருக்க வேண்டும். முந்தி எப்படி இருந்தது? பெரிய பாறையாக இருந்தது. உடைத்து நுறுக்கி ஆண்டவர் அங்கே நீர்வீழ்ச்சியிலே உள்ளே விட்டு கீழே உடைந்து அதை பாலிஷ் பண்ணி சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி அதை என்ன செய்கிறார்? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். தம்முடைய ராஜ்யத்திற்குரிய வைத்திருந்திருப்பார். சோடைகள் அல்ல, சும்மா விசுவாசத்தை மண்ணுக்குரிய காரியங்களை வைத்து வாழுகின்றவர் அல்ல. தங்கள் விசுவாசத்தில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்க வேண்டும். அவருடைய அந்த சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் என்ன வாய்ந்திருக்க வேண்டும்? நிறைவேறி இருக்கிறவென்று அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் என்று போட்டு வைத்துக் கொள்ளுங்களேன். தமிழ் மொழிபெயர்ப்பை விட என் ஆங்கில மொழிபெயர்ப்பில் நான் படிக்கும்போது தான் உயிரோட்டமாக எனக்கு வந்து சேர்ந்தது. இட் இஸ் பி எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவபூர்வமாக மாற வேண்டும். ஆகவே அதை முதலாவது அவர் வருவதெல்லாம் முதல் பகுதி என்ன எழுதுகிறார்? உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாக. நானும் ஒரு மூப்பன் தான் என்று அவர் சொல்லும் பொழுது தன்னுடைய மூப்பன் என்ற தகுதியை எப்படி வைத்து சொல்கிறார் என்று பார்த்தீர்களாம். எ விட்னஸ் ஆஃப் த சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி என்று சொல்வார். இயேசு ஒரு முறை தன்னுடைய அந்த பகுதியை நீங்கள் பசுத்தாவுடைய வல்லமையை நீங்கள் பெறும்பொழுது யூ ஷால் பி மை விட்னஸ், நீ எனக்கு சாட்சிகளாக இருப்பீர் என்று சொன்னதை போல தான் யூ வில் பி எ விட்னஸ் ஃபார் ஹிஸ் சஃபரிங்ஸ். பாடுகளுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு மூப்பன் முன்னோடியாக அவன் இருந்து பாடுகளுக்கு அவன் சாட்சியாக இருந்திருக்க வேண்டும். ஒருவரும் அது போன்ற ஒரு இடத்திலிருந்து வராதபடி அவன் மூப்பன் என்ற பெயருக்கு தகுதியில்லை. இன்றிலிருந்து நீதான் மூப்பன் என்று யார் நியமனம் செய்ய முடியும்? God should witness him. This is the elder, this is my, நான் முன்னிறுத்தி வைத்திருக்கிற ஒரு மூப்பன் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். அப்படியே இந்த காலங்களில் நடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். யாரையாவது அழைக்கப்படாமலே கூட யாரையாவது வைத்து கொண்டு நடத்தலாம். இது பைபிள் காலேஜ் படித்தால் நடந்து கொள்ளலாம். யாராவது நல்ல டிகிரி வாங்கி கொண்டிருந்தால், யாராவது தட்டாப்டா என்று பேசியவர்களாக இருந்தால், அங்கே ஆணவம் கொண்டு அவங்க மசில் பவரை காட்டுறவர்களாக இருந்தால் லெட் தம் பி தேர், அவர் மூப்பராக இருக்கலாம் என்று மனுஷனாகவே கருதி ஒரு கால்குலேட் பண்ணி இருக்கிறவனா அங்கே இருந்திருக்க முடியும். He should be a witness for the sufferings of Christ. கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு சாட்சியாக இருந்திருக்க வேண்டும். You are my witness என்று சொல்வதை போல சாட்சியாய் அவன் இருந்திருக்க வேண்டும். அவன் இனி வருகின்ற மகிமைக்கு பங்காளியாய் இருக்கிறவனாய் நான் இருந்திருக்க வேண்டும். அந்த மூப்பனை இருந்திருக்க வேண்டும். மகிமை நிரந்தரத்திற்குரிய அந்த நித்தியத்திற்குரிய பகுதியை பற்றி கொண்டிருக்கிறவனாய் அவன் இருந்திருக்க வேண்டும். உங்களிடத்திலே தேவனுடைய மந்தையை உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து யூ ஷெப்பர்ட் தம், நீங்கள் மேய்த்து என்று எழுதியிருக்கிற அந்த வசனத்தை பாருங்களேன். வாட் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. இயேசு நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். அந்த மேய்ப்பனுடைய ஸ்தானத்தை கொடுத்து விடுவார் ஐயா. அந்த மேய்ப்பனுடைய ஸ்தானத்தை கொடுத்து வாரந்தோறும் கூட்டத்தை நடத்திவிட்டு கூட்டி பெருக்கி விட்டு பொங்கல் என்று அவர் சொன்னார். எப்படி ஆயிலும் ஜனங்களை கூட்டி சேர்த்தால், காணிக்கையை கூட்டி சேர்த்தால் போதும் என்று அவர் சொல்லுவார். அவர் அங்கே சொன்னதெல்லாம் நீங்கள் அவர்களை வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியாக ஆக்குவதற்குரிய பகுதியை வைத்திருந்து நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் கர்த்தருடைய அழைப்பை ஏற்ற மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்கு அல்ல, தான் மூப்பன் என்ற பதவி விரும்பினானே அவனுக்கு அல்ல, அவலட்சணமான ஆதாயம் அல்ல, உற்சாக மனதோடு தானாக மனமுந்து செய்கின்ற ஒரு மனிதனாய் அவன் இருந்து சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளாமல் என்ட்ரஸ்டட் ஃப்ளாக் என்று எழுதியிருக்கிறது. தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட மந்தையரை இருமாப்பாய் ஆளாமல் தானே என்று சொல்லுகின்ற ஒரு அகங்காரம் கொண்டவர்களாய் அவன் மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னவென்று தெரியுமா? கிறிஸ்துவின் பாடுகளுக்கு அவன் சாட்சியாய் வாழ்கிறவனாய் இருந்திருக்க வேண்டும். விட்னஸ் ஃபார் த
sufferings of Christ. கிறிஸ்துனுடைய பாடுகளை அவன் இருந்தவன். அதன் மூலமாய் the fellowship in his sufferings, கிறிஸ்துனுடைய பாடுகளை ஐக்கியமாக இருந்து விசுவாசத்தில் வளர்ந்திருக்க வேண்டும், அன்பிலே வளர்ந்திருக்க வேண்டும், பொறுமையிலே வளர்ந்திருக்க வேண்டும், சாந்தத்தில் வளர்ந்திருக்க வேண்டும், தேவனை கண்டு அவருடைய அறிகிற அறிவிலை வளர்ந்திருக்க வேண்டும். நித்தியத்துக்குரிய மகிமையை பெற்ற அவன் என்னவென்று சொல்கிறார்? அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் 4ஆம் வசனம் சொல்வதை பாருங்களேன். the chief shepherd. who is the chief here? not a man. ஒரு மனுஷன் இல்லை, ஒரு சூப்பரண்ட் பாஸ்டர் இல்லை, இல்லை இத்தனை சபைக்கு நானே தலைவன் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு மனுஷன் இல்லை. who is this chief here என்று கேட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். who is the chief of the church என்று சொல்லுவது கிரைஸ்ட். தேட்ஸ் நோ. அதெல்லாம் சரி. அவங்க சிஎஸ்சில் அங்கே ஒரு பிஷப் என்று சொல்கிறார்கள். இங்கே அந்த ஆர்சிஎல் சர்ச்சில் இது என்று ஒரு சீஃப் என்று ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இன்னொரு பெண்டிகாஸ் சர்ச்சில் எங்களுக்கு ஒரு சீஃப் பேர் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு யாரும் என் சீஃப் என்று கேட்டால் நோபடி. அப்படின்றால் என்ன என்று கேட்டால் அவர் சீஃப் இஸ் ஒன்லி காட். தேவன் தான், கிறிஸ்து தான் எங்களுடைய தலைவர். அதுதானே சபை. அவர் 7 சபை என்று சொல்வதற்கு 7 சபைக்கு ஒரு சீஃபை வைத்து அவர் பேசினார். 7 சபைகளுக்கும் கிறிஸ்து தலைவராக இருந்தார். அது பிலதெல்பியா சபையாக இருந்தால் என்ன, அல்லது நல்ல சபையாக இருந்தால் என்ன, அல்லது தாழ்ந்து போகிற தியேத்திர சபையாக இருந்தால் என்ன, அது 7 சபையில் விசாரிக்கிறார். விசாரித்து குறைகளை எல்லாம் தீர்க்க வருவார். இந்த சபையும் அவர் நசுக்கி விட்டு போவதற்கு வருவதில்லை. கிறிஸ்து தலைமையாக இருந்து தனித்தனியாய் விசாரித்ததை போல் who is my chief of the church? I want to say that. நான் அதை சொல்ல விரும்புவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், என்னை அந்த நாட்களிலே எத்தனை பேர் who is the chief என்றெல்லாம் உங்களுக்கு தலைமை யார், உங்கள் தலைவர் யார், தலைவர் என்று கேட்ட பொழுது அந்த நாட்களில் 38 ஆண்டுகள் நான் ஒருவரோடு சேர்ந்து நான் இருந்திருந்தாலுமே கூட I never said, I want to say, இந்த மனசாட்சியின்படி சொல்லி never said, ஒருபோதும் நான் சொல்லவில்லை இன்னார் தலைவர் என்று சொன்னதில்லை. தலைவர் வைத்ததும் இல்லை, ப்ராக்டிக்கலாக வாழ்ந்ததும் இல்லை. who is the chief of the church? you must know that. உங்களைத்தான் கேட்கிறேன், who is the chief of the church? ஆர் தலைமை? சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். say it loud. சத்தமாய் இதை கேட்கிற இடத்துல நீங்கள் சொல்லுங்கள். அப்படி ஒன்றும் மற்ற இடத்தில் இல்லையே, எல்லாருக்கும் தலைமை இருக்கின்றார். for our church only Christ is the church. கிறிஸ்து தான் தலைமை உடையவர். அந்த தலைமை உடையவர்களை மெய்ப்பொருள் யார் இருக்கிறார்கள்? அவர்கள் யார் என்று சொன்னால், முன்பு அவர்கள் யாராக இருப்பார்கள்? கிறிஸ்துனுடைய பாடுகளுக்கு சாட்சிகளாக இருப்பார்கள். அப்படி சாட்சிகளாக வாழ்ந்தவர்கள் தான் எங்கள் மத்தியிலே கர்த்தர் நியமனம் செய்து வைத்திருக்கிறார். அவர்கள் என்னவென்று சொல்கிறார்? அப்படி செய்தால் நீங்கள் கண்காணிப்பு நன்றாய் மந்தையை நீங்கள் நன்றாய் மேய்த்து கவனமாய் மேய்த்து என்று சொல்லும் பொழுது, இந்த சஃபரிங், இந்த பாடுகள் எல்லாம் வரும் பொழுது நிச்சயத்தை குறித்து போதித்திருக்க வேண்டும். அந்த பாடுகள்லாம் வரும் பொழுது உங்களுடைய பாடுகளெல்லாம் நான் ஜெபம் செய்கிறேன், பாடுகள் ஒளிந்து விட்டு போகட்டும் என்று சொல்லிவிடக்கூடாது. ஃபெய்த். இங்கே உள்ள இந்த பிரதர் பாலமுருகன் வரும்பொழுதெல்லாம் வாட் எவர் ஹேப்பன், உங்கள் மனைவி போயிருந்தாலும் என்ன, உங்களுடைய பிள்ளைகளையும் கொண்டு போய் விட்டார்கள், ஓகே, காட் வில் டூ தேட். உங்களை சேர்த்து வைப்பார். பிரிவினைக்கு கர்த்தர் அல்ல, சேர்த்து வைக்கத்தான் கர்த்தர் இருக்கிறார். பிரிவினை கொண்டு வரும் பிசாசு தான் பிரிவினையை கொண்டு வருவான், உங்களை கர்த்தர் சேர்த்து வைப்பார் என்று சொல்லும் பொழுது அவரை திரும்ப திரும்ப நான் கேட்டதெல்லாம், லுக் அட் யுவர் ஃபெய்த். நீங்கள் பெற்ற விசுவாசத்தை கவனித்து பாருங்கள். அசைக்க விட்டு விடாங்கள். 1000 துன்பங்கள், உங்களுடைய மனைவி கைவிட்டால், உங்களுடைய பிள்ளைகள் கைவிட்டார்கள், உங்களுடைய மாமனார் கைவிட்டார், உங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் கைவிட்டார், உங்களுடைய ஊரே கைவிட்டு விட்டது. தனி மனிதனாய் போய்கொண்டிருக்கிறீர்கள், அந்த ஊருக்குள் போய்கொண்டிருக்கிறீர்கள். பி கேர்ஃபுல். எல்லோருடைய கண்களும் உங்கள் மீது இருக்கும். உங்களுடைய விசுவாசத்தை இம்மட்டும் நீங்கள் பாதுகாத்ததை முடிவு வரைக்கும் பாதுகாத்தீர்கள் என்று நான் சொல்லி இருந்திருக்கிறேன். தேட் இஸ் த ஷெப்பர்டு. ஷெப்பர்டுடைய ஒர்க் என்னவென்றால், அவர்களை நித்தியத்திற்குரிய காரியங்களை கட்ட வேண்டும். அவளை தங்களுக்கென்று இழுத்து கொள்ளும் வண்ணமாக அவளை உலகத்தில் உள்ள சில மக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக அவர்களுக்கு பிரியமாய் லேவியனாய் மாறி அவர்களுக்கு நான் செய்யக்கூடியதாக இல்லாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்து கர்த்தருக்குள் அவர்களை ஷெப்பர்ட் தம், அவர்களுக்கு நீங்கள் மேய்த்து என்று இருக்கிறது. ஷெப்பர்ட் தம், அவள் மேய்த்து. அதுபோன்ற பாரத்தை உடையவனாக இருந்திருக்க வேண்டும். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளை கூட அவர்களால் சரியானபடி மேய்க்கவில்லை என்றால் தேவனுடைய சபையை எப்படி மேய்ப்பான் என்று அவர் சொல்லுவார். அதுபோல் இங்கே ஒரு 50 பேர் இருக்கிறார் என்று சொன்னால் 50 பேர் எப்படி அவன் மேய்ப்பான்? தன்னுடைய சொந்த வீட்டிலே மேய்ப்பான் இருந்திருக்க வேண்டும். சொந்த வாழ்க்கையிலே அவன் எப்படி இருந்திருக்க வேண்டும்? விட்னஸ் ஃபார் த சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துடைய பாடுகளுக்கு சாட்சியாக அவன் இருந்திருக்க வேண்டும். அவன் நித்தியத்திற்கு உரியவனாக இருந்திருக்க வேண்டும். நித்தியத்திற்குரிய பங்கை அவன் மற்றவர்களுக்கு போதித்திருந்திருக்க வேண்டும். அப்படி அவன் செய்யும் பொழுதுதான்
அப்படி செய்தால் அந்த மந்தைக்கு மாதிரியாய் அவன் இருப்பான் என்று 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மந்தைக்கு மாதிரியாய் இருப்பது என்பது அல்லேலூயா, த லைஃப் ஜீவன் இருந்திருக்க வேண்டும். ஜீவியம் இல்லாமல் ஒரு உலகத்தானை போல் தாறுமாறாய் நடக்கிறதை போல் ஒருவன் இருந்தால் அதை எப்படி ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்வான்? அதுபோன்ற மாதிரி இல்லாமல் கிறிஸ்தவ ஜீவம் இல்லை ஐயா. இயேசு நமக்கு முன்பாய் நடந்து ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி சொன்னார். அவர் மாதிரியை வைத்து போனேன் என்று சொன்னதை போல் வாழவில்லை என்றால் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த சர்ச்? சபையினுடைய பிரயோஜனம் என்ன? அங்கே உள்ள மெய்ப்பன் மந்தையை எப்படி அவன் மெய்ப்பான்? அவன் எப்படி அவன் மேய்க்க முடியும்? பிரதான மெய்ப்பனுக்கு கணக்கு ஒப்புவிக்க அவனுக்கு முடியுமா? பிரதானுக்கு வரும் வாசலில் வரும்பொழுது கெட் அவுட் என்று சொல்லிவிடுவார். இந்த மந்தையை உனக்கு ஒப்புவித்த மந்தையை மண்ணுக்கு எதுவாய் மேய்த்து விட்டாயே, பணத்திற்கும் பொருளுக்கும் எதோ ஆஸ்திக்கும் அவர்களை உட்படுத்தி விட்டு மண்ணாய் போய்விட்டு விசுவாசம் எல்லாம் ஒன்றுமில்லையே. அவர்களுக்கு இயேசு என்ற பெயரிலே ஆசீர்வாதங்களை கொட்டி வைத்து சொல்வதை போல் வசனங்களை பொறுக்கி எடுத்து கொடுத்து விட்டு விசுவாசம் என்ற பதியை பொறுக்கி கீழே போட்டு விட்டாயே. பொக்குகளை எல்லாம் படைப்பதற்கு பதிலாக விசுவாசத்தை படைக்குவதற்கு நான் உன்னிடத்தில் அனுப்பினேன். அது எல்லா இடத்திலும் விசுவாசத்தை படைக்க வைத்து விட்டு பொக்குகளை வைத்து பையிலை நிறைத்து வைத்து விட்டு நீ ஐஸ்வர்யவானாக இருக்க என்று சொல்லி வைத்து விட்டாயே. அழியாத கிரீடத்தை பெறுவது வாடாத கிரீடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் வாடாத நித்தியத்தை அல்லவான் பெசித்திருக்க வேண்டும். ஆகவே அவன் ஒரு மாதிரியாக அவன் வாழவில்லை. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் என்ன மேய்ப்பர்? த சீஃப் ஷெப்பர்ட், சீஃபாக இருக்கக்கூடிய ஷெப்பர்ட். இன் திஸ் சர்ச் த சீஃப் இஸ் ஒன்லி கிரைஸ்ட். கிறிஸ்து வரும் வரை அப்படித்தான் இருக்கும். கர்த்தர் தமக்குறியில் அறிவார். மோசை இருந்தால் மோசைக்கு பிறகு யோசுவா வைத்திருப்பார், யோசுவா வந்தால் யோசுவாவுக்கு பிறகு காலேபை வைத்திருப்பார். காட் இஸ் ஹிஸ் ஓன் சீஃப். தனக்குரிய ஒரு மேய்ப்பனை வைத்திருப்பார். மந்தையை மேய்ப்பதற்கு அவர் மேய்ப்பதற்கு ஆளை இல்லாத போல் விட்டு வைத்து விட போய்விட மாட்டார். ஹீ நோஸ், அவர் அறிந்திருப்பார். தன்னை செம்மையாய் தேவனுடைய ஜனத்தை ஒப்புவிக்கப்பட்ட ஜனத்தை மேய்த்தவனை அந்த மந்தையை விட்டுவிட மாட்டார். ஏனென்றால் அந்த மந்தைக்கு சீஃப் பிரதான மேய்ப்பன் யார்? அவர் இருக்கிறபடினால் ஹீ வில் டூ த பெஸ்ட். நன்மையானதை அவர் செய்வார். ஆகவே அவர் அதை அவர் கூறிவிட்டு என்ன சொல்லுவார்? அவர் ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்கள், தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் என்ன செய்யுங்கள், அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லும் பொழுது நிறைய சொல்லுகிறார். அங்கே அவர் சொல்லுவார், உங்களுடைய மூப்பன் அவர் மெய்ப்பன் பிரதான மெய்ப்பனுக்கு அடங்கியிருக்கிறார். நீங்களோ வாலிபர்களே, இளைஞர்களே, உங்கள் மூப்பருக்கு கீழாக இருக்கக்கூடிய அனைவரையும் பார்த்தான்னு சொல்கிற இளைஞர்களே, நீங்களும் அடங்கியிருங்கள். சாதாரண மனுஷனுக்கு அடங்கின என்று சொல்கின்ற மிரட்டல் அல்ல. அங்கே அந்த மெய்ப்பன் பிரதான மெய்ப்பனுக்கு அடங்கியிருக்கிறான். ஆகவே இளைஞர்கள் இருக்கிற நீங்களும் என்னவென்று அதை அவர் சொல்லுவார். அந்தப்படியே அவர்களைப் போலவே 5ஆம் வசனம், இளைஞரே அந்த மூப்பருக்கும் அடங்கின என்று சொல்லும் பொழுது இங்கே வயதை வைத்து அவர் சொல்லவில்லை. எவ்ரிபடி ஹீ இஸ் கான் அஹெட், முன்னால் போகின்றாரே அவருக்கு நீங்களும் அடங்கியிருங்கள். அவ்விதமாக நீங்கள் செய்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் அப்படி அடங்கியிருந்தால் என்னவென்று தெரியுமா? 6ஆம் வசனத்தில் சொல்வார், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருக்கிறீர்கள். நாட் அ மேன், ஒரு மனுஷன் என்று அல்ல. யூ ஆர் சப்மிட்டிங் இன் த சர்ச் டு காட். தேவனுக்கு அடங்கியிருக்கிறீர்கள். பட் திஸ் ஆர்டர் இஸ் தேர். அந்த ஆர்டரை அவர் சொல்லி அவர்கள் கிறிஸ்தனுடைய சாட்சிக்கு அவர்கள் சாட்சியாக அவர் வாழ்ந்திருப்பார்கள். நல்ல முன் மாதிரியான ஜீவியத்தை வைத்திருந்திருப்பார்கள். அவர்களுக்கு அவர் கர்த்தர் நிச்சயமாக வாடாத கிரீடத்தை தருவார். இது போன்ற ஒரு சபையிலே எவ்ரிபடி சப்மிட் டு காட். தேவனுக்கு அடங்கியிருந்தால் எல்லோரும் எந்த பாதையிலே நடப்பார்கள் என்று சொன்னால், இந்த சஃபரிங் பாடுகளின் மத்தியிலே, என்னுடைய உபத்திரவத்தின் மத்தியிலே விசுவாசம் வளர வேண்டும். என் விசுவாசம் ஓங்கி வளர வேண்டும். இந்த உபத்திரவத்திற்கு பின்பு, இந்த சோதனைக்கு பின்பு சுத்த பொன்னாய் விளங்குவேன் என்ற ஒரு growth, ஒரு வளர்ச்சி இருந்திருக்க வேண்டும். பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பில்ட் அப் யுவர் மோஸ்ட் ஹோலி ஃபைத் என்று சொல்கிற அந்த ஆவினாலே நீங்கள் நிறைந்து நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுடைய விலையேற பெற்ற அந்த விசுவாசம் வளர்ந்திருந்திருக்க வேண்டும். ஐ ஆம் நாட் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்லியிருந்த பகுதியை பூர்ணமாய் அடைந்திருக்க வேண்டும். ஸ்லோலி க்ரோயிங், திஸ் ரைட். பட் ஒன் டே யூ வில் சே எஸ், ஆண்டவரே இயேசுவை எனக்காக ஜெபம் செய்திருக்கிறேன். பிதாவே, நான் வேறு யாருக்கும் ஜெபம் செய்யவில்லை. இவர் உலகத்தார் அல்ல, என்னைப் போலவே உலகத்தார் அல்ல. இவர்கள் உம்முடையவர்கள்,
இவர் உலகத்திற்குரிய அல்ல என்று சொல்லுகின்ற இடத்தை கம்ப்ளீட்டாக அடைந்திருக்க வேண்டாமா? அதற்குரிய பகுதிக்கு கடந்து சென்றிருந்திருக்க வேண்டாமா? அல்லேலூயா. ஆகவே உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் எக்ஸ்பீரியன்ஸாக வந்திருக்கிறதே நான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு சகோதரி கூட உங்களை பார்க்க முடியலையே? எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கொண்டிருக்கிறார்கள். தேர் க்ரோயிங். உபத்திரவத்தின் மத்தியிலே அவர்கள் கடந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் எதை வைத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறார்கள்? நித்திய மகிமைக்குரிய அந்த விசுவாசம், அன்பு, அந்த சாந்தம், பொறுமை, கிறிஸ்தனுடைய சாயல் எதிர்க்கொப்பாயம் மாறி இந்த கொஞ்ச காலம் இந்த பாட அனுபவிக்கின்ற உங்களை கொஞ்ச காலம் என்று இந்த உலகத்தை யோசிக்கிற மிகவும் கொஞ்சம் சகோதரிகளே, ஐ டெல் யூ, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை என்னமோ நித்தியத்துக்குரிய நஷ்டம் அடைந்ததை போல் எண்ணுவார்கள். இருக்கட்டுமே, ஆஃப்டர் ஆல் திஸ், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் என்று என்ன தெரியவில்லை. இதெல்லாம் கொஞ்ச காலம். நான் வாழ போகின்ற காலத்திற்கு ரிசர்வேஷன் எங்கே நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் அமெரிக்காவுக்கு நீ போய்விட்டு வருவதாக இருந்தால் ஒரு 4 நாட்கள் 40 நாட்கள் என்று உடன் நீங்கள் போய்விட்டு வரலாம். நான் ரிசர்வேஷன் வைத்திருப்பதெல்லாம் 40 கோடி அல்ல, 400 கோடி அல்ல, நித்தியமாய் வாழப் போகின்ற அந்த காலத்திற்கு ஒப்பிட்டு வாழும்பொழுது அந்த காலத்திற்குரிய தகுதிக்குரிய டிக்கெட்டை வைத்திருக்க வேண்டாமா? அந்த ரிசர்வேஷனை வைத்திருந்திருக்க வேண்டாமா? அந்த கொஞ்ச காலத்தில் உள்ள பாடுகளிலே விசுவாசம் வளர்ந்திருக்க வேண்டும். உங்களை கவ்வுவதற்கு வரவில்லை. உங்கள் விசுவாசம் பறிபோய்விட்டது சகோதரனே. உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு வீடு, ஆஸ்தி, பந்தம், பாசம் என்னத்தையோ வைத்துக்கொண்டு நீங்கள் சொந்தம் கொண்டாடி அதிலே மேன்மை பாராட்டி உங்களுடைய சொத்து கணக்கை வைத்து கொண்டு இருப்பது சரியாகுமா? அது கிறிஸ்துவுக்குரிய ஒரு சுதந்திரமா? அதுவாக கிறிஸ்துவனுடைய சுதந்திரம் என்று அவர் சொல்வார்? நோ. ஆகவே அதுபோன்ற அனுபவித்து வருகின்ற the same experience, the sufferings of the same suffering is experience, நிறைவேறி வருகின்ற அறிந்திருக்கிறீர்களே, அவர் நம் நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்க சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடம் வைக்கிற உங்களை என்ன செய்வார்? சீர்படுத்தி, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, மேபி சீர்படுத்தி கொண்டிருக்கிறாரோ, அதை கிராஸ் பண்ணி வரும்பொழுது ஸ்திரப்படுத்தி உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்பொழுது கொஞ்சம் ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ. எஸ், சம்திங் இஸ் கோயிங் ஆன், போய் கொண்டிருக்கின்ற சொல்லக்கூடுமோ? அதுவும் இல்லையோ? இல்லை என்றால் தி சேம் சஃபரிங், அதே பாடுகள் உங்களுக்கு அனுபவமாக ஏன் மாறவில்லை? ஏன் அதற்குள் கடந்து போகும்பொழுது விசுவாசத்தை பிடித்து கொண்டு வாழவில்லை? மண்ணுக்குரிய ஏன் தேடினீர்கள்? ஏன் மண்ணுக்குரிய காரியங்கள் அழுதீர்கள்? மண்ணுக்குரிய காரியங்களுக்கு சோகம் கொண்டீர்கள்? மண்ணுக்குரிய காரியத்தில் போய் சோர்ந்து போய் படுத்து கொண்டீர்கள்? அதெல்லாம் செய்திருக்க வேண்டும். சீர்படுத்துகிறார் என்று தெரிந்திருக்க வேண்டும். அடுத்த கட்டம் வந்திருக்க வேண்டும். சிறப்படுத்தி கொண்டிருக்கிறார். நவ் ஹி இஸ் மேக்கிங் ஸ்ட்ரென்தனிங், என்னை பலப்படுத்தி வருகிறார். அண்ட் ஃபைனலி நிலை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. இதெல்லாம் நிலைநிறுத்தப்பட்டவன், அந்த கிரிகளை கண்டவன் தனக்கு மகிமையை சேர்த்து கொள்ள மாட்டான். சகலமும் அவரே என்று போற்றுவான். சகலமும் அவரே என்று போற்றுவான். அந்த மெய்ப்பனும் கூட, நான் மெய்ப்பாயாக என்று சொன்ன நிமித்தம் நான் மெய்த்தேனே அல்லாமல் சீஃப் ஷெப்பர்ட், அவர் தான் எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறார் என்று தான் சொல்லுவானே அல்லாமல் தனக்கு ஒரு மனுஷன் மகிமையை தேடுகின்ற இடம் சபையல்ல சகோதரர்களே. அது எந்த ரூபத்தில் யார் வடிவமாக வந்தாலும் ரிஜெக்டரை தள்ளிவிட வேண்டும். மை காட், என் தேவனை விட உயர்த்திறதை எதை நான் ஏற்றுக்கொண்டதும் இல்லை. அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஏற்றுக்கொண்டதில்லை. அடேங்கப்பா, அதை காரியங்களை சொல்லியா மாள வேண்டும்? அப்படிலாம் கடந்து வந்த மனுஷன் நான். ஆகவே சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி சகலத்தையும் அவருக்கு நிலைநிறுத்தப்பட்ட பிறகும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும், ஆரம்ப காலங்களில் மாத்திரமல்ல, சதா காலம். கொஞ்சம் ஆரம்ப நாட்களிலே கத்தர் என்று சொல்லிக் கொண்டிருந்து விட்டு கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தவன் தன்னை பெருமை பாராட்டி தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணிக்கொண்டு மகிமையை கத்தருக்கு கொடுக்காமல் ஒரு சாதாரண நிலையிலிருந்து தான் இன்ன மனிதன் என்று உணராமலே, தான் எந்த குழியிலிருந்து வந்தோம் என்று கூட அறியாமலே மகிமையை தங்களுக்கு சூட்டி கொண்டவர்கள் இந்த பூமியிலேயே சூட்டி கொள்ள தொடங்கி விட்டார் என்று சொன்னால், நித்தியத்திற்குரிய பகுதியிலே வரும்பொழுது என்ன ஆவார்கள்? அந்த சுட்டரிக்கும் அந்த வெளிச்சத்திலே நிற்கிறவர்களால் கூடும் என்று எண்ணீரெல்லாம் சதா காலின் மகிமை உண்டாவதா என்று சொல்லுவதெல்லாம். ஓகான் கர்த்தாவே, என் விசுவாசம் சிறப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், நீ எனக்கு பரிந்துரையாளர். சோதிக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எனக்காக நீ இன்னும் வேண்டிக் கொண்டு தான் இருக்கிறீர். என்னுடைய விசுவாசம் ஒளிந்து போய்விடக்கூடாது. என்னுடைய விசுவாசம் 70% இருக்கிறது, இன்னும் 10% கூட வேண்டும் என்பதாக மாறட்டும் என்று நீர்தான் ஆண்டவரே செய்தீர் என்று அவன் போற்ற வேண்டும்.
ஆல் ஃபார் காட், சகலமும் அவராலும் அவருக்குள்ளும் அவராலேயே எல்லாம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகின்ற இடத்தை அவன் அடைந்திருக்க வேண்டும். உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும் 12ஆம் வசனத்தில் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபையை, தேவனுடைய மெய்யான கிருபையான்று சாட்சி கொடுப்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதினதை ஒப்படைத்து நான் சில்வானத்தில் நான் மூலமாய் அனுப்புகிறேன் என்று அவர் சொல்லுவார். புத்தி சொல்வதற்கு ஒரு தகுதியை பார்த்தீங்களா? நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை அதற்கு நடத்தியிருக்க வேண்டும், நிலைப்படுத்தி என்ற இடத்திற்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு பகுதி அவர் என்னவென்று சொல்வார்? நிற்கிற கிருபையே தேவனுடைய மெய்யான கிருபை என்று சொல்வார். ஹல்லேலூயா. நாட் தட் ஃபால்ஸ் கிரேஸ், பொய்யான கிருபை அல்ல, மெய்யான இந்த கிருபைக்கு நடத்துகின்ற ஒரு பகுதியை தேவன் காண்பார், மெய்ப்பன் காண்பான், பிரதான மெய்ப்பர் காண்பார். இதுவே மெய்யான கிருபை என்று புகழுவான், பாராட்டுவான். நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்றெல்லாம் கணக்கல்ல, என்ன சாதித்தோம் என்பதும் இல்லை. மெய்யான கிருபைக்குரியவர்கள் என்பதை குடும்பங்களாய் நாம் தனிப்பட்ட விதத்தில் குடும்பமாய் சபையாய் நிரூபித்து காட்ட வேண்டிய இருளான கொடிய காலம் இது. விழிப்பாயர்கள், இல்லையென்றால் கட்சிக்கிற சிங்கம் போல் வந்தவன் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டு போய்விடுவான், வளர விட மாட்டான், அதில் மண்ணிலேயே கடக்க வைத்து விடுவான். அவர்களுடைய பூத்து காய் காத்து நல்ல குடும்பமாய் மலர வேண்டிய நேரத்தில் போய் முள்ளுகளை வைத்து கவலைகளை வைத்து உங்கள் சூழ்நிலைகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள், உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிப்பார். தேட்ஸ் ஹிஸ் பிஸ்னஸ், அவரை பார்த்து கொள்வார். நீங்களோ கேர்ஃபுல், என்ன நடக்கப் போகிறது என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. ஒரு வீரன் ஒன்றத்தில் கேட்பான், நீ அவன்தானே என்று கேட்பான், பின்பு ஒரு வேலைக்காரியை கேட்பான் என்று வரிசையாக அதையெல்லாம் அவர் சொன்னார். த்ரோயிட்டை அதெல்லாம் என் மீது வைத்து விடுங்கள், உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் என்று வைத்து விடுங்கள், நான் அவைகளை விசாரிப்பேன். பட் நீங்களோ சீர்பட்டு சிறப்பட்டு பலப்பட்டு நிலைநிறுத்தப்படுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். பொய்யான கிருபைக்கு போய்விடாதீர்கள், மெய்யான கிருபைகளை நிலைத்திருங்கள். சகோதரர்கள் தொடர்வார்கள். தேவன் சபையில் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உபத்திரங்களிலும் பாடுகளிலும் துன்பங்களும் ஊடாக நாம் கடந்து செல்லும்போது தான் கிறிஸ்துவனுடைய மெய்யான சீசன் என்று சொல்லி நான் நிரூபித்து காட்ட முடியும். நான் உபத்திரங்கள் வழியாக பாடுகள் இல்லாமல் துன்பம் இல்லாமல் ஒரு நாளும் கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி காட்ட முடியாது. ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடும். ஆனால் உத்தம கிறிஸ்தவனுக்கு தேவன் அவன் கிறிஸ்துவைப் போலவே வாழும்படியாக அவர் துன்பங்களை அவன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அந்த துன்பத்துக்கு பின்பாக தான் அவன் கிறிஸ்துவை பிரதிபலித்து காட்ட முடியும். நான் ஒரு கதையை கேட்டு இருக்கிறேன், அது நினைவுக்கு வருகிறது. ஒரு பட்டாம்பூச்சி இருக்கிறது. அந்த பட்டாம்பூச்சி தன்னுடைய நேரத்தின்படியாக திட்டத்தின்படியாகவே தன் கூட்டை விட்டு அது வெளியே வரும்போது அது இயற்கையாகவே தன் இடத்தை விட்டு அது உயரமாக பறந்து செல்லும்போது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போது அந்த பட்டாஞ்சி பூச்சி அந்த சிறுவன் அந்த கூட்டிலிருந்து உடனே அவன் அவசரப்பட்டு இழுத்து விட்டான். அது அந்த இடத்திலே செத்து விட்டது, தன்னுடைய நல்ல வாழ்க்கையை இழந்து விட்டது. இப்படி தான் இங்கே கேட்ட செய்தியின்படி 5வது வசனம் 7வது வசனத்தின்படி, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் வைத்து விடுங்கள். தேவனை நான் ஒரு பொருட்டாக கனத்துக்குரியவராக மகிமைக்குரியவராக உயர்ந்தவராக நான் பார்க்கும்போது என் மேல் இருக்கக்கூடிய எல்லா கவலையும் நான் வைத்து விடுவேன். எதை குறித்தும் நான் கவலை இல்லை என்று சொல்ல முடியும். ஆனால் இன்றோ நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், எல்லா கவலையும் நானே சுமந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லா கவலையுமே அநேக விதமான கவலை நானே சுமந்து கொண்டே இருக்கிறேன், என்னை சிருஷ்டித்த தேவன் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தேவனை தள்ளி வைத்து இந்த கவலை எல்லாம் அவர்களே மேலே வைத்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் எப்படி விரும்புகிறார் என்று சொன்னால், சாதாரண மனுஷனாகிய நீ உன்னுடைய கவலையெல்லாம் இந்த அண்ட சராசரனை படைத்த தேவன் மீது போட்டிவிட வேண்டும், அவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் கவலையெல்லாம் தானே பிடித்து கொண்டு தேவனை கண்மூடித்தனமாக அப்படியே அசட்டை செய்து விட்டு விட்டார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தேவனை தள்ளிவிட்டு விட்டார். அப்படி தேவனை நான் அழைக்கவில்லை. என்னுடைய முழு விசுவாசம் தேவன் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்னை விட்டு ஒரு நாள் விலகுவதில்லை, என்னை வரை கைவிடுவதில்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி தேவன் மீது நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகள் மத்தியிலாக தேவன் மூலமாகவே நடத்தப்படுகிறேன். இப்போது நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன் என்று சொன்னால், தூசிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், புறங்கூற மாட்டேன். என் சுய வாழ்க்கைக்கு நான் செத்து விடுவேன். காரணம் என்றால் தேவனே என் வாழ்க்கையில் அனைத்து காரியங்களும் திட்டம் தீட்டி அவர் வழிவகுக்கிறார். நான் சாத்தானை கூட சொல்ல மாட்டேன். நான் நினைக்கிறது சாத்தான் ஓனிடா டிவியில் வருவது போல ஏதோ நான் முன்பாக அவன் நின்று விட்டார், நாம் பயந்து ஓடி விடுவோம். ஆனால் தேவன் அப்படி சொல்லவே இல்லை. தெளிந்த புத்தியாக இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த தெளிந்த புத்தி இல்லாதனால தான் நம் சூழ்நிலைகள் போகும்போது தேவனை மறைத்து விட்டு எல்லா சூழ்நிலையும் நாம் என்ன செய்கிறோம், இந்த பிரதர் செஞ்சார், இந்த சிஸ்டர் செஞ்சார், இந்த மனைவி செஞ்சார், இந்த பிள்ளைகள் இப்படி பேசிவிட்டார், இந்த முதலாளி இப்படி. இல்லவே இல்லை. தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறார். தேவன் என்னை ஆட்கொண்டிருக்கிறார். சத்திய வேதாகம் என்னை விடுதலையாக்குகிறது. தெளிந்த புத்தி எனக்கு அவசியம். தெளிந்த புத்தி இல்லாதனால தான் பிசாசை குறித்து நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், நான் குறை சொல்லி கொண்டு இருக்கிறேன். சாத்தான் அவன் சிலுவையிலே தோக்கடித்து விட்டான். அவன் என்னை தொட முடியாது. தேவன் எல்லா சூழ்நிலையும் என்னோடு கூட இருக்கிறார். சொந்த தகப்பனாக இருக்கிறார். என்னை விலைக்கு வாங்கியிருக்கிறார். நான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறேன். நான் சாரலுடைய பிள்ளையாக இருக்கிறேன். எதற்கும் பயப்பட தேவையில்லை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் பரீட்சைக்காக நிற்கப்பட்டு இருக்கிறேன். எந்த சூழ்நிலையும் நான் தேவனுக்காக வாழ முடியும். சத்துரு சிங்கம் போல் என்ன செய்கிறான், அவன் பல சூழ்நிலைகளே வருகிறான். ஆனால் இந்த சூழ்நிலையை நான் மறுதலிக்காமல் தேவனுக்காக நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன், அதிலே நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் முழுவதுமாக நான் ரட்சிக்கப்பட்டு நான் அபிஷேகம் பெற்று உத்தம சீசனாக நான் பின்கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் தினசரி சுயத்திற்கு நான் மரித்தே ஆக வேண்டும். தினசரி நான் தேவனுக்காக நான் என்னுடைய சுய வாழ்க்கைக்கு, என் சுய விருப்பங்களுக்கு, என் சுய ஆசைகளுக்கு, எனக்குள் வரக்கூடிய கோபத்துக்கு, எரிச்சலுக்கு, போராமைக்கு, பலவிதமான தீய இச்சைகளுக்கு நான் செத்து மடிந்தே ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் என்ன செய்தார்? அவர் 21 வசனத்தில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இயேசுவை போலவே இந்த பூமியிலே வாழும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக, அப்போ எனக்குள் வரக்கூடிய எல்லா விதமான பாவங்களுக்கு நான் சாகும்படியாக தான் இந்த பூமியில் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாவம் செய்யாதவராகவே வாழ்ந்தார். அவரிடத்தில் ஒரு பாவம் கூட காணப்படவில்லை. இந்த அழகான ஒரு சரீரத்தை, அழகான ஒரு ரூபத்தை எனக்குள் அவர் உண்டாக்கும்படியாக, இந்த பாடுகளுக்குள்ளாக, துன்பத்துக்குள்ளாக என்னை அனுப்பி எனக்குள் காணப்பட எல்லா விதமான பாவத்தை அடியோடு அகற்றும்படியாக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள்லாம் எனக்கு சபையில் வைத்திருக்கிறார். 9 வசனம், விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு எய்த்து நிலுங்கள், அப்போது நான் பெற்ற விசுவாசத்துக்கு நான் உத்தம சாட்சியாக இருக்க வேண்டும். சீமோன் பேதுருவை சாத்தான் புலகிலே போட்டு அவன் புடைப்பதற்கு அவன் கேட்டுக்கொண்டான். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நான் முதல் சொன்னது போல தேவன் முன்பாக என் பாரத்தை நான் போட்டுவிட வேண்டும். கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார். அப்போ எனக்கு சத்துரு இருக்கிறாங்களா? சத்துரு நான் தான் சத்துருவாக இருக்கிறேன். என் சுயம்தான் எனக்கு சத்துருவாக இருக்குது. தேவனுக்கு முன்பாக நான் வாழும்போது இந்த பூமியில் யாருமே எனக்கு சத்துருவு கிடையாது. என் சுயமே எனக்கு சத்துருவாக இருக்கிறது. நான் மிகுந்து என்னை நியாயமாய் விசாரிக்கக்கூடிய தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் நான் பயத்தோடு நடுக்கத்தோடு கேட்ட சத்தியத்தின்படி வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சகோதரர் மூலமாக பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசமும் அதனுடைய மேன்மையும் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில், அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை நான் அதிக தடவை இழந்திருக்கேன். அநேக சூழ்நிலைகள் பெருசாக தெரிகிறப்ப நான் கடவுளை மறந்து போய்
அது என்ன சொல்கிறது, இது இது கடவுள் இருக்காரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி, அது ஒரு சாதாரண கேள்வியை போல தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு மிகவும் ஒரு நம்ம விசுவாச வாழ்க்கையை அது வந்து ஒரு கேள்விக்குறியாக்கிற ஒரு கொடூரமான கேள்வியான அதுன்னு ரொம்ப நாள் கழித்து தான் நான் உணர்ந்தேன். ஏன்னா தேவனை விசுவாசிக்கிறவங்க அவர் உண்டென்றும் அவர் தேடுவர்களுக்கு பலனளிக்கிறவர்னு நம்புறவங்களாக இருக்கணும். ஆனால் நம்ம சூழ்நிலைகளோ நம்மளை குறித்த காரியங்களோ நம்மளை விட பெருசாகிறப்ப அதை வந்து ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணி அதை பைபிள் வந்து விசுவாசத்தை குறித்து எழுதும் போது இந்த மோஸ்ட் ப்ரெஷியஸ் ஃபெய்த் அப்படின்னு எழுதுது. அது ஒரு ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நான் நிறைய தடவை பாதுகாக்கப்பட்டிருக்கேன். அந்த சூழ்நிலைகள்லாம் தாண்டி வந்து நான் திருப்பி போய் கடவுள் முன்னாடி உட்காந்து ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணப்போ நான் எந்தத்தையும் இழந்து போகல. ஆனால் முக்கியமான ஒரு விசுவாசத்தை நான் இழந்து போயிட்டேன். அந்த விசுவாசத்தை இழக்கிறது மூலமாக அதன் மூலமாக வர்ற எல்லா பங்கையும் நான் அப்படியே கிறிஸ்துவுக்கு முன்னாடி இழந்து போயிடுறேன். கிறிஸ்துவினால் வர்ற மேன்மை, அதில் வர்ற ரட்சிப்பு, மீட்பு, அதில் இருக்கிற நம்பிக்கை எல்லாத்தையுமே ஒரே பாயிண்டில் ஒரு சிம்பிளான ஒரு இதில் நான் இழந்து போயிருக்கேன். ஆனால் தேவன் உண்மையுள்ளவர். நான் விசுவாசத்தில் குறைபடவனாக இருந்த போதிலும் அந்த நிறைவில்லாத பகுதிகளையும் தேவன் சரி செய்ய உதவி இருக்கார். அதுக்கு அந்த சூழ்நிலைகளை தாண்டி வர ஜபித்த போது அந்த விசுவாசத்தை குறைவாக இருந்த போதும் அதை தேற்றி கொஞ்சம் தட்டி கொடுத்து நீ கொஞ்சம் அந்த நம்பிக்கையற்று போகிறப்ப அந்த நம்பிக்கையை தேவன் தாமே அவருக்குள்ளே நிறுத்தியிருக்கார். எல்லா சூழ்நிலையிலும் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் உதவி செஞ்சுருக்காரு. நான் அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதே போல் சில சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது இப்போ பால் வந்து கொலோசியர்ஸுக்கு எழுது போல் சொல்லுவார், பூமியில் உள்ளவைகளில் மேலானவைகளே நாடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நான் தினமும் உலகத்துக்குள்ளே போகிறப்ப நிறைய சின்ன சின்ன முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். உலகத்தை குறித்து நிறைய ஒரு சின்ன சின்ன கேர்ஸ் இருக்கும். அந்த கவலைகளெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் ஆகிட்டே வரும். நான் ரொம்ப நாள் அதை வந்து நானே யோசித்து செய்கிறவனாக இருந்தேன். என்னுடைய சப்கான்ஷியஸில் இருக்கிற எண்ணமெல்லாம் ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி இருந்தால் தேவன்கிட்ட போய் சொல்லணும், மற்றதெல்லாம் நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதில் தான் அப்படி ஒரு மென்டாலிட்டி எனக்குள்ளே எப்போவுமே இருந்தது உண்டு. ஆனாலும் நம்ம லூக்கில் படிக்கிற மாதிரி மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இயேசு வந்து ஒரு டிஸ்டிங்ஷனை க்ரியேட் பண்ணுறாரு. அது எப்படின்னா, மார்த்தாள் வந்து பெரிய கவலைகள்லாம் இல்லை, அன்றைக்கி அந்த வேலைகளை குறித்து ஒரு சின்ன வருத்தம் தான் இருந்துச்சு. அதை போய் ஜீசஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஜீசஸ் வந்து ஒரு கிளியரான டிஸ்டிங்ஷனை கொடுக்குறாரு. நீங்கள் வந்து தேவையானது ஒன்று தான். நீங்கள் வந்து மரியாள் எப்படி இப்போ அவர் பாதத்திரையிலிருந்து அவர் வார்த்தையை கேட்டாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம தேவன் நம்மளோட இதை வந்து அறிந்தவராக இருக்கிறார். அத்தகைய சிந்தை வந்து நம்ம இந்த உலகத்துக்கு நேராகவும் மண்ணுக்கு நேராகவும் பார்க்க வச்சு மேலானவைகளை நாட விடாமல் நிறைய நேரம் அது வந்து விசுவாச சேதாரத்தை கொண்டு வரதுக்கு ஏதுவாக இருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன். அதனால் அத்தகைய சிந்தை இருந்தாலும் தேவன் வந்து எந்தெந்த சின்ன அதை நான் கடவுள்கிட்ட ஒப்புவிக்கும் போதும் அதை அவரை கையில் எடுத்து நடத்துகிறதையும் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த சகோதரர் படித்த வசனம் போல் காஸ்ட் ஆல் யுவர் கேர்ஸ் அப்பான் யூ, அதில் எல்லா கவலைகளையும் தேவனிடத்தில் வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு விசுவாசத்தின் நிறைவாக இருக்குது. நம்மளுடைய எல்லா சின்னதோ பெரியதோ நம்ம பயமுறுத்துகிறதோ இல்லை அது வந்து அற்பமாய் நம்ம வந்து ஒரு எங்கேயோ ஓரமாக நின்று கொண்டு இருக்கிறதோ எல்லாத்தையும் தேவன் முன்னாடி வைத்து பரத்தை நோக்கி ஓடக்கூடிய அந்த விசுவாச ஓட்டத்தை தேவன் நம்ம தருணமாக வேண்டிக்கிறோம். பிரைஸ் லார்ட். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். இந்த உபத்திரவன்றது நம்ம இப்போ இவ்வளோ நேரம் கேட்டது மாதிரி உலகத்தில் இருந்து இருக்கவங்களும் கிறிஸ்துவின் பேரை வச்சுட்டு உலகத்துக்குள்ளே இருக்கவங்களும் எல்லோரும் நினைக்கிறது ஒரு பாடு கஷ்டம் அந்த மாதிரி தான். ஆனால் வேதம் எனக்கும் சரி நம்ம சபை மூலமாக எனக்கு போதிச்சதும் சரி என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களையும் சரி எனக்கு அப்படி சொல்லித்தரல. அது நான் எப்படி பார்க்குறேன், இது இப்படி யோசிச்சு பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மூணு பரிசுத்தவான்களும் அந்த நெருப்புக்குள்ளே போகும்போது அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, வெளியே வரும்போது அவங்க மற்ற சகோதரர்கள்ட்ட வந்துட்டு எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அப்படின்னா, நாங்கள் எடுத்த ஸ்டாண்டுக்கு எங்களை நெருப்புக்குள்ளே அவங்க போடுவாங்கன்றது எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் எப்படி அந்த ஸ்டாண்டர்ட்லேயே உறுதியாக இருந்தோம் அப்படின்றத பெருமையாக வந்து பேசியிருக்க மாட்டாங்க. இல்லை அதுக்கடுத்து அந்த நெருப்புக்குள்ளே இருந்து வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு எங்கள் தலைமுடி கூட கருகலை, அதெல்லாம் நோட் பண்ணிங்களா அப்படின்றதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கர்த்தர் ஒன்றுமே இழக்காமல் எல்லாத்தையும் திரும்ப தர்றதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு பெருமையாக இருக்காது. எது அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குன்னா, நாங்கள் நெருப்புக்குள்ளே இருக்கும்போது தேவகுமாரன் எங்களோட இருந்தார், அதுதான் அவங்களோட மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த அந்த துக்கத்துக்குள்ளே, அந்த வருத்தத்துக்குள்ளே, அந்த பாடுகளுக்குள்ளே நான் போகும்போது தேவனை என்னை வந்து அப்படியே அணைச்சிக்கிறத நான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் அவ்வளோ ருசிச்சிருக்கேன். அந்த இடத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு எனக்கு எப்போ அடுத்த பாடுகள் எனக்கு இருக்குது, எனக்கு அடுத்த உபத்திரம் இருக்குது அப்படின்றத தேடுறது மனசு ரொம்பவே தேடும்.
பவுல் அப்படி தான் அதை தான் சொல்லுவார், உபத்திரவங்களே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம்னு சொல்லுவார். எப்படி அதை சொல்ல முடியும்? மேன்மை பாராட்டுறதுனா எப்படின்னா, நான் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன், அடுத்து எப்போ நான் 4th ஸ்டாண்டர்ட் போடுவேன், எப்போ நான் PhD போவேன்னு சொல்கிற ஒரு விஷயம். அந்த இடத்துக்கு எப்போ முடியும்? நான் தேவனை நேசிக்கும் போது, தேவன் என் கூட, நான் எப்பயுமே நான் ப்ரேயர் பண்ணும்போது தேவன் கேட்குறாரு, எப்பயுமே தேவன் என் கூட இருக்காருன்றதெல்லாம் தாண்டி என்னை அணைச்சி, அவர் பிரதர் ஒரு தடவை சொல்லும்போது, ப்ரேயர் பண்ணும்போது ஒரு மெசேஜில் சொல்லும்போது சொன்னார், நான் நடந்து வந்தேன், திரும்பி பார்க்குறேன், என்னோட பாதங்கள் நிறைய இடத்துல தெரியலையேன்னு நான் கேட்கும்போது, நீ என் தோளில் இருந்தேன்னு சொல்லி தேவன் சொல்லும்போது, அது டிஃப்ரெண்ட் பேத்து. அது நம்ம ரொம்ப ஒரு அற்புதமானது. இந்த விஷயங்கள்லாம் தெரியும் போது அதுக்குள்ளே நான் உள்ளே போகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவோம். சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிக்கிறது தான். கர்த்தர் வந்துட்டு இது எல்லாருக்குமானது இல்லை. கர்த்தர் பார்க்குறாரு என்னோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் நான் எப்படி இருக்கேன், என்னோட சபைக்கு நான் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறேன், எனக்கு நியமித்திருக்கேன். இப்போ நம்ம பிரதர் பேசும்போது ஒரு மூப்பரை எப்படி கொண்டாந்து நிறுத்துறாரு, யாரை மூப்பராக மாற்றுறாருன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சபை எப்படி இருக்கணும் அப்படின்றது நான் நேற்று சகோதரர்கள் கூட்டத்தில் கூட நாங்கள் தியானிச்சுருந்தோம். எபிரேயர் கடைசி அதிகாரம், எபிரேயர் 13:17. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணீரவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. அப்போ நான் இந்த கொஷின் எனக்கு, நான் இப்படி சபையை நான் கொண்டாடி இருக்கேன். நான் அதை தான் சகோதரர்கள் மத்தியில் நான் அதை ஷேர் பண்ணேன். நான் ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் வந்துட்டு ஒவ்வொரு வெர்ஷனாக என்னை கூட்டிகிட்டு போயிட்டே இருந்திருக்காரு. ஆரம்ப நாட்களில் ஒரு சபையை நான் தேடும்போது, ஈவன் நம்ம சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட என்னை பொறுத்தவரையே நான் கர்த்தரை இன்னும் நல்லா அறிஞ்சிக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு சபை வேணும்னு சொல்லி ஒரு நேரம் இருந்தது. அப்புறம் ஒரு வெர்ஷன் அதில் கூட்டும்போது கர்த்தரை எனக்கு என்ன வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொன்னால், சபையில் கூடி வரும்போது ஒவ்வொரு சகோதரரும் எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது அதுலேருந்து நான் முன்னேறிக்க முடியும், சபை கூடிக்கு வருதலை விட்டு விடாதீங்கள்னு அதுக்காக தான் கர்த்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு வெர்ஷன் வந்துச்சு. அப்புறம் இப்போ சமீபமாக நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஆனந்தித்த ஒரு விஷயம் வந்துட்டு, இயேசு கிறிஸ்து என்னோட பாவங்களுக்காக மரித்தார்னு நான் நிறைய பேர் நம்ம படிக்கிறோம், நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கோம். என் பாவத்தை நான் ஒரு பாவத்துக்குள்ளே விழும்போதெல்லாம் அதை நான் இருக்கவும் பிடிச்சிக்கிறேன். ஆண்டவரே அவரோட ரத்தத்தை சிந்தி எனக்கு பண்ணியிருக்காருன்னு. அவர் பாதாளங்களில் இறங்கி உன்னதங்களில் ஏறி அவர் கொடுத்த முதல் வரமே சபை தான். ஏன்னா அங்கேருந்து பாவத்திலேருந்து நான் மீட்டெடுக்கப்பட்டேன், அந்த பரிசுத்தத்தை நோக்கி நான் போகிறதுக்காக இந்த சபைன்ற வரத்தை எனக்கு கொடுத்துருக்காருன்றது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நேரம் இல்லை, அதை தியானித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதை நான் கொண்டாடி இருக்கேன். எனக்காக இந்த சபையை சம்பாரித்து கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயமும், ஒரு மூப்பரை நான் யோசிக்கும்போது, அவரை ஆரம்ப நாட்கள்லேருந்து இப்படி நடத்திட்டு வந்திருக்கீங்க எனக்காக மட்டும் அப்படின்றத நான் எடுத்து வச்சுருக்கேன். என் மனசில் எடுத்து வச்ச இதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படியெல்லாம் யோசிக்கும்போது கர்த்தர் தான் என்னை முழுசாக நடத்துகிறாரு, என் மனைவியை, என் பிள்ளைகளை, இதெல்லாம் கொடுக்கும்போது அவர் தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது தான் என்னால் அங்கே அடங்கி இருக்க முடியும். ஒருவேளை இந்த சிந்தனை இல்லை அப்படின்னா, வெறும் மாம்சீகமாக யோசிக்கிறேன்னா, அன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்ல, அதனால தான் இன்றைக்கி பிரதர் இப்படி பேசுகிறாருன்றது இதை நான் யோசிச்சதில்லை. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, அதனால தான் அப்படி அவர் பேசினாருன்ற விஷயங்களை அநேக சகோதரர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ நம்ம மத்தியில் இல்லை. நான் அப்படி ஒரு நாள் யோசிச்சது இல்லை. காரணம், என்னுடைய அன்பு வந்துட்டு தேவனை நோக்கி இருந்துச்சு. தேவனே எனக்கு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னு நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அந்த இடத்துல போகும்போது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் போகும்போது, ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இவன் தனிப்பட்ட முறையில் நான் சொன்னாலே இவன் கேட்பான்ற நம்பிக்கையை நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். அப்புறம் கர்த்தர் வந்துட்டு ஒரு சூழ்நிலை கொடுக்குறாரு. அந்த சூழ்நிலைக்குள்ளே போகும்போது அவரே என்னை வந்து பிடிச்சிக்கிறாரு. அந்த உபத்திரங்களில் நான் மேன்மை பாராட்டுறேன். இன்னும் அதிகமாக நான் பெருசெல்லாம் போகல, 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் அதில் PhD வரையே போகணுன்னு விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை அடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் இந்த நாளிலையும் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரத்திலே 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். அப்படிப்பட்ட ஒரு அசைவில்லாத ராஜ்யத்துக்காக, ராஜ்யத்தை பெறும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே அவர் சில காரியங்களை, சில சூழ்நிலைகளை அனுமதிக்கும்போது, அந்த வேளைகளிலே இந்த 1 பேதுருவிலே படிக்கிறது போல, அவருடைய அந்த 8வது வசனத்திலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள் என்ற அந்த ஒரு விழிப்பை கொண்டவனாக வாழும்படியாக உணர்த்தப்பட்டிருக்கிறேன். அப்படி இல்லாமல் அந்த சூழ்நிலையிலே வருகிற கவலையை விசாரிக்கிற ஆண்டவரிடத்தில் ஒப்படையாமல், அந்த கவலையை எனக்குள்ளாக, அது என்னை இருதயத்துக்குள்ளாக போகும்படியாக அனுமதித்து விட்டேன் என்றால், அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த புத்தியோ அந்த விழிப்பென்ற பகுதியிலிருந்து விலகி அந்த சூழ்நிலையினாலே ஆட்கொள்ளப்படுகிறவனாக மாறிவிடுவேன் என்று உணர்ந்திருக்கிறேன். எனவே
அதுபோன்ற காரியங்கள் என்னிடத்திலே சூழ்நிலைகளை தேவன் அனுமதித்து அதற்குள்ளாக போகும்படியாக தேவன் நடத்தும்போது அதில் விழிப்புள்ளவனாக இருந்து தெளிந்த புத்தி உள்ளவனாக இருந்து அதில் தேவன் அந்த 10வது வசனத்திலே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற அந்த தேவனுடைய செயலுக்கு முழுவதுமாய் என்னை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் என்று வரும்போது அதை இருதயத்திலே பாரத்தை ஏற்றுகிறவனாக இல்லாமல் மிகுந்த தெளிந்த புத்தியும் விழிப்புள்ளவனாக இருந்து தேவன் இது போன்று என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு ஏற்றவனாக அவர் என்னை மாற்றும்படியாக செய்கிற அந்த காரியத்திற்கு முழுவதுமாய் நான் ஒத்துழைத்து வாழ விரும்புகிறேன். தேவன் அப்படி வாழ உதவி செய்வார் நான் நம்பிக்கை இருக்கிறேன். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இப்போதும் நீர் எங்கள் மத்தியிலே பேசின உம்முடைய விலையேறப்பெற்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மிகவும் விலையேறப்பெற்ற அந்த விசுவாசத்தை எப்போதும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த மகா அருமையான விசுவாசத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே கட்டி எழுப்ப எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் கிரியை செய்யும்போது அதற்கு எதிராக கவலைக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரே விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து உம்முடைய கிரியைக்கு இடம் கொடுத்து நாங்கள் யாவரும் உமக்குள்ளே நிலை பெற்று வாழ எங்கள் ஒவ்வொரு உதவி செய்யும். மீட்பச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளும் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.